இந்த டாபிக் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் எனக்கு என்னமோ அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒன் மோர் டைம் இந்த பிஓபி பற்றி நான் ரிவிஷன் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு அதனால் உங்களுக்கு புரிஞ்சதுனால இந்த வீடியோ பார்க்க வரக்கூடாது. நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லைக் ரிவிஷன் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டிடலாம். டைம் ஆகினாலும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒருவேளை இந்த வீடியோவோட லென்த் வந்து ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 40 மினிட்ஸோ எக்ஸ்டெண்ட் அதிகமாச்சுன்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அகைன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ உங்களோட எய்ம் வந்து வீடியோ முடிக்கிறதா கூடாது. ஓகே 40 மினிட்ஸ் இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படி பார்க்காதீங்க. 10 மினிட்ஸ் பார்த்தாலும் ஃபோக்கஸ்டாக பாருங்க. ஸோ உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் இன்றைக்குள்ள முடிச்சிடணும். அதை ஃப்ரெஷ் மைண்டடாக பிரேக் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படி பாருங்கள். அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 1.5x 1.2x அது நீங்கள் வச்சுக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கவனிக்கிறீங்களா, அந்த ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகே, எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் மெக்கானிக்கலாக நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும், மறந்துடும். ஏன்னா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கலாங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, அதை எப்படி வந்து சிம்பிளாக ஒன் லைனில் டிஃபைன் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் எழுதுறேன், இந்த லைன் நான் படிக்கிறேன், உங்களுக்காக மீனிங் புரியுதா பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் கரன்சி ஃப்ரம் இந்தியா அண்ட் டு இந்தியா. மீனிங் புரிச்சா அகைன் படிக்கலாமா? ஸோ பிஓபின்றது என்னது, ஒரு கணக்கு வழக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட். எதை பற்றின கணக்கு வழக்கு? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளோஸ், உள்ள வர காசு, ஆல் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் கரன்சி ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு உள்ளே வர்றது, இந்தியாவுக்கு வெளியே போகிறது. ஆக்சுவலாக வந்து இங்கே போட்டிருக்கோம்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஆஃப், இது போடலாமா, டாலர்ஸ் போட்டுக்கலாம்ல, அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கூட போட்டுக்கலாம். எஸ், அப்படி கூட போடலாம். இல்லைனா இப்படி சொல்லலாம் பாருங்கள், இன்னொரு டெஃபினேஷன் தரேன். லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்லலாமா, அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் வெளியும் அந்த மூவ் ஆன டிரான்சாக்ஷன் சொல்லலாமா, அந்த டிரான்சாக்ஷனோட ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட் பிஓபி சொல்லலாம்ல. எஸ், இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், பிஓபின்றது ஒரு அக்கௌண்ட் புக், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ் சொல்லலாமா. எஸ், நீ ஒரு பொருளை விற்கிற, காசு வருது, அது இன்டர்னல் பேலன்ஸு. நீ ஒரு பொருளை வாங்குற, காசு தரணும், அது எக்ஸ்டர்னல் பேலன்ஸா. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அவுட் சைடு இந்தியா சொல்லலாமா. எஸ், அதாவது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் நமக்கு கவலை கிடையாது, இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷன், அது உள்ளே வந்ததாக இருக்கலாம், வெளியே போனதாக இருக்கலாம், ஒரே லைனில் சொன்னால. ஸோ இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. சரி, நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, லாஸ்ட் கிளாஸ் புரிஞ்சவங்களுக்கு இந்த எல்லா டெஃபினேஷனும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு புரியல அர்த்தம். இன்னும் டெப்த்தாக பார்க்கணும் இந்த கிளாஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனா காசு தானே, எந்த காசு, ஃபாரின் கரன்சியா இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாமா, டாலர் சொல்லலாம். ரைட்டா? அப்போ டாலர் உள்ளே வர்றதும் டாலர் வெளியே போகிறத பற்றியான அக்கௌண்ட் தானே. இப்போது லாஸ்ட் கிளாஸில் கேட்ட அதே எக்ஸாம்பிள் கேட்குறேன். இந்தியாவுக்குள்ளே எப்போல்லாம் டாலர்ஸ் உள்ளே வரும், எப்போல்லாம் டாலர்ஸ் வெளியே போகும், அதாவது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ சொல்லலாமா. காசு உள்ளே வந்துச்சுன்னா இன்ஃப்ளோ, காசு நம்மளோட காசு வெளியே போச்சுன்னா அவுட்ஃப்ளோவா. எப்போல்லாம் இப்படி ஆகும், நீங்கள் வந்து ஒரு குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணால் என்ன ஆகும், நம்ம காசு தருவாங்கள்ல, அப்போ என்ன ஆகும், காசு உள்ளே வரும். ஸோ இன்ஃப்ளோ. அதே இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் அதே குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணி ஆகணும், டாலர்ஸை வந்து வெளியே தரணுமா, அவுட்ஃப்ளோ ஆகுமா. ஸோ இப்படி எழுதிக்கலாமா. அதாவது மோஸ்ட் இந்தியாவில் நடக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து, ஒரு குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளோ ஆஃப் கரன்சி, ஒரு குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், காசு தரணும். ஸோ டாலர்ஸ் என்ன ஆகுது, அவுட்ஃப்ளோ ஆகுதா. ஸோ இதுதானே பேசிக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை. அடுத்து பார்க்கலாம். சிமிலர்லி நீங்கள் ஒரு சர்வீசஸை இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் சர்வீஸ் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நமக்கு காசு உள்ளே வருமா, இன்ஃப்ளோவா. அப்போ இங்கே எழுதிக்கலாமா, சர்வீசஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்தியாவோட அக்கௌண்ட்டில் இன்ஃப்ளோ காசு நிறைய வருமா, இந்த பக்கம் அதிகமாகுமா. எஸ், அதுவே நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரியில் சர்வீஸ் வாங்குறீங்க, அப்போ என்ன ஆகணும், அந்த சர்வீஸ் நீங்கள் காசு கட்டுமா. அப்போ சர்வீஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா டாலர்ஸ் என்ன ஆகும், அவுட்ஃப்ளோ அதிகமாகுமா. லாஜிக் புரிஞ்சா, ஒரு டேபிள் காலம் போடுறேன், எப்போல்லாம் இந்த பேலன்ஸ் அதிகமாகும், எப்போல்லாம் அந்த பேலன்ஸ் வந்து அதிகமாகும், இந்த டிஃப்ரென்ஸ் போடுறோம். அகைன் எழுதலாம். ஓகேவா, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஆஃப் கரன்சியா இப்படி போட்டுக்கலாம். சரி, இது புரிஞ்சுல. நமக்கு அதிகமாக காசு உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு என்னது, சர்ப்ளஸா. அதிகமாக காசு வெளியே போச்சுன்னா டெஃபிசிட்டா, பேலன்ஸாக பார்த்துக்கணுமா. ஸோ பிஓபி வந்து நமக்கு சர்ப்ளஸாக டெஃபிசிட்டாக உங்களுக்கு தெரியும். பட் அகைன் ரிவிஷன், இது கரெக்டாக பாருங்கள். நீங்கள் குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா டாலர்ஸ் உள்ள வரும், கரெக்டாக. நீங்கள் குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா காசு கொடுத்தாகணும், அவுட்ஃப்ளோ அதிகமாகிடும். இது ஓகேல. அதே மாதிரி சர்வீஸ் எடுக்கலாமா, சேம் சர்வீஸை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, காசு உள்ளே வரும். அதே சர்வீஸை நீங்கள் வந்து இன்னொருத்தட்டு வாங்கிக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும், இம்போர்ட் ஆகும். சர்வீசஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட்ஃப்ளோ அதிகமாகுமா. ஓகே, ஸோ அடுத்து மூணாவது இந்த லிஸ்ட்டில் என்ன வரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன். அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சொன்னதுக்கப்புறம் இந்த 1 2 3 4 இந்த 4ல் அந்த எக்ஸாம்பிள் எதில் வரும், அதாவது இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா, குட்ஸா சர்வீஸ்னு யூஸ் சொல்லுங்கள். ஓகேவா.
கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கு மேபி இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுமோன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா போகிறீங்க, இல்லை அமெரிக்காவோட வெப்சைட் வச்சுக்கலாம். அமெரிக்காவோட வெப்சைட்ல இருந்து நீங்கள் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஐஃபோனுக்கு காசு கட்டி ஆகணும். எந்த காசில் கட்டி ஆகணும்? ருபீஸ் கிடையாது. கரெக்டாக உங்கள்கிட்ட ருபீஸ் இருந்துச்சுன்னா அதை டாலர்ஸாக மாற்றிட்டு யார்கிட்ட உங்கள் பேங்க்கில் டாலர்ஸாக மாற்றிட்டு, இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரி பே பண்ணுறீங்க? யூஎஸ்ஏக்கு. அப்போ டாலர்ஸாக தரணுமா? எஸ். இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த நாளில் இதில் கண்டிப்பாக ஐஃபோன்றது குட்ஸ். கரெக்டாக குட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இம்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் நாட்டுக்கு வாங்கிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? காசு தரணும். அவுட்ஃப்ளோவா? அப்போது ஐஃபோன் நம்ம அதிகமாக வாங்க இந்தியாவோட பிஓபி என்ன ஆகும்? டாலர்ஸ் அதிகம் வெளியே போகுமா? அப்போ நமக்கு டெபிசிட் அதிகமாகும். லாஜிக் புரிஞ்சா? எஸ். இப்போ வந்து அதே சேம் OnePlus வாங்குறீங்க. சைனாவோட வெப்சைட்டில் போயிட்டு OnePlus வாங்குறீங்க. இப்போ என்ன ஆகுது? சைனாவிலேருந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்க, நீங்கள் காசு கொடுத்தாகணும். உங்கள்கிட்ட ருபீஸ் தான் இருக்குது. சைனாக்கார எதை கேட்பான்? டாலர்ஸ் தான் கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ருபீஸை கொடுத்து பேங்க்கில் டாலர்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவில் இருந்த டாலர்ஸ் என்ன பண்ணுறீங்க? வாங்கி வெளியே தரீங்க. என்ன ஆகுது? அவுட்ஃப்ளோ ஆகுது. சிம்பிளாக நீங்கள் வெளிநாட்டு பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்களோ, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த நம்ம கிட்ட இருக்க சேர்த்து வச்ச நம்ம எல்லா பேங்க்ஸ் RBI சேர்த்து வச்ச எல்லா கரன்சி ஆகிட்டு இருக்கு, ஃபாரெக்ஸ் ஆகிட்டு இருக்க, வெளியே போயிட்டு இருக்கா? அவுட்ஃப்ளோ. அப்போ டெபிசிட்டா? புரிஞ்சுறேன். இப்போ இம்போர்ட் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அதிகமாகிடும்? ஃபாரெக்ஸ் வெளியே போயிடும், கரன்சி வெளியே போயிடும். ஸோ டெபிசிட் ஆகிடும், அதிகமாகிடுமா? இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் சேம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இல்லை OS வச்சுக்கலாம், மைக்ரோசாஃப்ட் தேவைப்படுது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு வெப்சைட் போயிட்டு எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும் கேட்டு அதை பே பண்ணி வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்போயும் நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. அப்போ கண்டிப்பாக என்னது? அவுட்ஃப்ளோ தான். ஸோ நமக்கு நஷ்டம் தான். பட் எதில் வருது? 1 லேயர் 2 லேயர் வருதா? 2 தான் வரும்ல. லாஜிக் புரிச்சுல? ஏன்னா சாஃப்ட்வேர்ன்றது சர்வீசஸ், அது ஒரு பொருள் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சர்வீசஸ். அப்போது சர்வீசஸ் வழியாகவும் சர்வீசஸ் வாங்கும்போது என்ன ஆகுது? காசு வெளியே போகுது. ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த 4ல் எதில் வரும்னு யோசிக்க முடியுதுல? எஸ். அப்போ ஓகே, கிளியர் எடுத்து போகலாம். ஸோ இப்போ சில பேர் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, ஓகே அப்போ நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணால் நம்ம காசு வெளியே போகுது, அப்போ இது பெஸ்ட்டு, எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் யோசிச்சிருப்பீங்க. எஸ், அதான் கரெக்ட். பட் இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஜஸ்ட் லைக் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே பேலன்ஸாக இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அகைன் இது கொஞ்சம் டீட்டெயில் தான், தேவையில்லை தான், பட் இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? நிறைய காசு வருமா? அப்போது இந்தியாவுக்குள்ளே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்தியாவுக்குள்ள நிறைய காசு வருமா? மணி சப்ளை என்ன ஆகும்? அதிகமாகுமா? மணி சப்ளை அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக என்ன உருவாகும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா படிச்சிருக்கோம்ல. மணி சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா டிமாண்ட் அதிகம் பண்ணுவோம், இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஸோ எல்லாமே பேலன்ஸ் தான். ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எல்லா மக்களும் காசு அதிகமாக உள்ள வந்துடும். அந்த காசை வந்து சேவ் பண்ண மாட்டாங்க. என்ன ஆகும்? எக்கனாமியில் மணி சப்ளை இருக்கும், டிமாண்ட் அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இம்போர்ட்லேயும் வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்போர்ட் தான் முக்கியம், பட் எக்ஸ்போர்ட் மட்டுமே முக்கியம் கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் இது தேவையில்லை, பட் இது ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபாரினில் படிக்கிற உங்கள் பசங்களுக்கு காசு அனுப்புறீங்க. கரெக்டாக? காசு நீங்கள் அனுப்புறீங்க, அவுட்ஃப்ளோ ஆகுதா? அதுக்கு என்ன பேர் பார்த்தோம்? ரெமிட்டன்ஸா? எஸ். ரெமிட்டன்ஸ்னால் காசு வெளியே போகிறது மட்டும் கிடையாது, உள்ளே வருமா? ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம காசு அனுப்பலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? டாலர்ஸ் தான் நமக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக? இன்ஃப்ளோ ஆகுது. அப்போ ரெமிட்டன்ஸ்னால் அவுட்ஃப்ளோ ஆகும், இன்ஃப்ளோ ஆகும். அப்போ எப்படி எதுக்கலாம்? ரெமிட்டன்ஸ் டு இந்தியா, இந்தியாவுக்குள்ளே வர்ற காசு டு இந்தியா. ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா, நம்மளோட காசு வெளியே போகும். ஸோ ரெமிட்டன்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும், இன்ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? இது நல்லது, இன்ஃப்ளோ தான் நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஊர் மக்கள் வந்து நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? காசு நம்ம ஊருக்கு அனுப்புவாங்க. அப்போ அங்கே சம்பாரிச்சு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட டாலர்ஸை நமக்கு எடுத்து வந்துருவாங்க. கரெக்டாக? அப்போ இன்ஃப்ளோ. அப்போ உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவில் வந்து அதிகமான முக்கியமான சோர்ஸ் ரெமிட்டன்ஸ் தான். சவுதியில் எல்லா ஊர்லையும் ஒர்க் பண்ணி நமக்கு அதிகமாக காசு வரும், அது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபோர்த் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இருக்கா, இந்தியாவுக்குள்ள ஒரு ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரார். அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது பில்கேட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை டெஸ்ட்லாம், அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். அப்படின்னு அர்த்தம், இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? கம்பெனி ஆரம்பிக்க காசு தேவை. அப்போ அவங்க ஊரில் இருந்து காசு எடுத்துகிட்டு வருவாங்க, டாலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்குள்ள வருவாங்களா? அந்த டாலர்ஸ் எல்லாமே இந்தியாவோட RBI கிட்ட, பேங்க் கிட்ட கொடுத்துட்டு அது ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்தியாவில் ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறது, அதெல்லாம் ஓகே. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் கரன்சி இந்தியாவுக்குள்ளே வருது, அது தெரியல உங்களுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எழுதிக்கலாமா? நீங்கள் எழுதலாம் தானே? யோசிக்க முடியுதா? நம்ம இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க காசை எடுத்துகிட்டு போகணும். காசு அப்படியே ருப்பீஸ் எடுத்துக்க முடியாது. அப்போ பேங்க் கிட்ட இருந்து டாலர்ஸ் வாங்கிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து வெளியே போகுதுன்னா அவுட்ஃப்ளோ ஆகும். இந்தியாவுக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டு இந்தியா, இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளோ ஆகும். பட் இது நல்லது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸாக இருக்குது, நல்லது. பட் ஃபியூச்சர் சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும், டாலர்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கோ, அதை சேஃப் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டேன், மேபி சில பேர் கவனிக்கலைன்னா சாக்கெட் சொல்கிறேன். நமக்கு எதுக்கு வந்து டாலர்ஸோட இன்ஃப்ளோ தேவைன்னா, நம்ம அதிகமாக டாலர்ஸ் வச்சுக்கிட்டா
எந்த கண்ட்ரியுமே தனக்கான எல்லா பொருளும் அதை உற்பத்தி பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், சைனாலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், சவுதியில் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஆயில் வாங்குகிறோம், பெட்ரோல் வாங்குகிறோம். அப்போது இந்தியாவில் எல்லா பொருளும் கிடையாது. அப்போ மற்ற ஊர்லேருந்து சில பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, டாலர்ஸ் தேவை. இப்போ டாலர்ஸ் எப்படி கிடைக்கும், நாம சில பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நமக்கு டாலர்ஸ் வரும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளோ டாலர்ஸ் வரும். அந்த டாலர்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட எவ்வளோ அதிகமாக டாலர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான பொருளை பண்ணிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ நமக்கு இன்ஃப்ளோ வரதுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா அவுட்ஃப்ளோ பண்ணுறதுக்காக தான், நமக்கு தேவைக்காக தான். இது புரிஞ்சுல? எஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு லாஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னதுக்கப்புறம் 1 2 3 4 இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா அப்படின்னு கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். ஒரு இந்தியன் வச்சுக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி வச்சுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம். ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து பாரோ பண்ணுது, கடன் வாங்குது. இந்த அமௌண்ட்டை எங்கே எழுதிப்பீங்க? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவா? கடன் வாங்கினாலும் உள்ளே தான் வருது, இன்ஃப்ளோ தான். அந்த இன்ஃப்ளோ வந்து சர்வீஸாக கேட்டால் சர்வீஸ் கிடையாதுல்ல, நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணல, கடன் வாங்குறீங்க. அப்போ எதில் வரும், தனியாகவே எழுதிக்கணும், பாரோவிங்ஸ். இல்லை ஏன் சொல்லும் பார்க்கலாம், பாரோவிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை எப்படி வச்சுக்கலாம், நாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த லோன் வச்சுக்கலாம். நாமனா கம்பெனியாக இருக்கலாம், நான் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். நாம் ஒரு லோன் கொடுத்தோம், அந்த லோன் வந்து இப்போ திருப்பி வரப்போகுது, ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு, திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம கொடுத்த லோன் திருப்பி நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது வச்சுக்கலாம். ஓகே, திருப்பி கொடுத்த லோன் திருப்பி வருது, அதில் அது இன்ஃப்ளோ தானே. எஸ். என்ன சொல்லணும்னா பாரோவிங் அண்ட் லோன் ரீபேமெண்ட். அதாவது நம்ம கடன் வாங்கினாலும் சரி, நாம் லோன் கொடுத்த காசு திருப்பி வந்தாலும் அது இன்ஃப்ளோ தான். கரெக்டாக? இப்படி வச்சுக்கலாமா? இல்லை நாம் வந்து இப்போது வேற கடன் தர வச்சுக்கலாம். பார்த்து புரிச்சா? பாரோவிங்க 2 ஆங்கிள் பார்க்கலாமா? நம்ம இந்தியா வந்து இப்போ ஸ்ரீலங்கா காசு தரதில்ல, கடன் தரதில்ல, அது என்னது, அவுட்ஃப்ளோ தானே. எஸ். அப்போ டாலர்ஸ் ஆகுது, வெளியே போகுது. அதே மாதிரி நாம் கடன் வாங்கியிருப்போம்ல, அந்த காசு திருப்பி தரோம், அப்போ என்ன ஆகுது, அப்போ வெளியே போகுதுல்ல. ஸோ இந்த பாரோ லோன் 2 வச்சுக்கலாம். நாம் கடன் வாங்குறோம்னா உள்ளே வருது, நாம் கடன் கொடுறோம்னா அவுட்ஃப்ளோ வருது. ஸோ என்ன பண்ணி சொல்ல வரேன்னா, இத்தனை லிஸ்ட் இருக்கும். நம்மளோட பிஓபியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து, இந்த வருஷம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வழியாக வந்த இன்ஃப்ளோ எவ்வளோ, இந்த வருஷம் பாரோவிங் நம்ம வெளிநாட்டுக்கு கடன் வாங்கி வந்த இன்ஃப்ளோ எவ்வளோ, இந்த வருஷம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணவங்களோட இன்ஃப்ளோ எவ்வளோ, இந்த வருஷம் நாம் வந்து எவ்வளோ லோன் ரீப்ளே பண்ணியிருக்கோம், அது விட எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு அப்படின்னு டீட்டெயில் அக்கௌண்ட் இருக்கும். எதுக்காகனா பட்ஜெட்டுக்காக தான். அதாவது எவ்வளோ காசு இருக்குது, சர்ப்ளஸாக இருக்கா, இல்லை எல்லாமே அவுட்ஃப்ளோவாக போச்சா, இன்ஃப்ளோ வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிஓபி. இப்போ லாஸ்ட்டாக 1 மோர் கொஸ்டின். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, அந்த எல்லா டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக சொல்கிறேன். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த வருஷம் வந்து $100 சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன மீனிங்? அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக இவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்கு, இவ்வளோ அவுட்ஃப்ளோ போயிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக, டோட்டலாக மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு டெபிசிட்டாக சர்ப்ளஸ் அப்போ சர்ப்ளஸ். அதாவது அதிகமாக வெளியே போனதை விட அதிகம் உள்ள வந்திருக்கு. எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு? $100. ஸோ இந்த வருஷம் $100 சர்ப்ளஸ்னால் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா $100 பண்ணுறோம், எடுத்து சேவ் பண்ணுறது காசு இருக்கா? இப்போ அடுத்து நமக்கு என்ன தோணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுடைய இம்போர்ட் தான் அதிகம். கரெக்டாக? நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாரிச்சதை விட நமக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், நிறைய காசு தான் வெளியே தரும். அப்படி இருக்கும்போது ஒரு $100 சர்ப்ளஸ் வந்திருக்குன்னா எங்கே வந்திருக்கு? அதாவது கண்டிப்பாக குட்ஸ் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதிகமாக காசு வந்திருக்கா? அப்போ சர்வீசஸ் வழியாக நம்ம அதிகமாக காசு உள்ளே சம்பாரிச்சிருக்கோமா, இல்லை ரெமிட்டன்ஸாக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக, எந்த ஆங்கிளில் இந்த சர்ப்ளஸ் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம்ல. அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஓபி அக்கௌண்ட் புக்கை வந்து 2ஆக பிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, இதை ஒரு பார்ட்டாக அனலைஸ் பண்ணுறாங்க, இதை ஒரு பார்ட்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம் புரியுதா? இந்த குட்ஸை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது, ரெமிட்டன்ஸ் வந்து டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனா, அதாவது தினசரி நடக்கிற டிரான்சாக்ஷனா, அப்போ என்னென்னு சொல்லலாம், நம்ம கரண்ட்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. கரெக்டாக? இது பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட், பாரோ பண்ணுறது, இல்லை லோன் தர்றது, இதெல்லாம் வந்து டெய்லி நடக்காது. எப்பயாவது தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அமௌண்ட், ஒரு 1000 கோடி அப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லிக்கு அப்படி இறங்க மாட்டாங்க. அதாவது குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இருக்காது, எப்பயாவது தான் வரும் அதிகமான அமௌண்ட். அப்போ இந்த அக்கௌண்ட் என்ன சொல்லலாம், பெரிய அமௌண்ட்டா, கம்பெனி உள்ளே வருது, அப்போ அசட் தானே அது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த பிஓபியை 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன காரணம் புரியுதா? அதாவது பார்த்தோம்ல, ஒரு $100 வந்து இந்த வருஷம் சர்ப்ளஸாக இருக்குன்னா எந்த அக்கௌண்ட் வந்திருக்கு? கரண்ட் அக்கௌண்ட் வழியாக வந்திருக்கா, இல்லை அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களே அதுவே வந்திருக்கா? எந்த அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட் அனலைஸ் பண்ணுறான். அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்குல்ல, குட்ஸ் வேறு சர்வீஸ் வேறு தானே. கரெக்டாக? இந்தியாவில் வந்து குட்ஸுன்றது மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ்ன்றது என்னது, படித்தவங்க வேலை செய்யுது. கரெக்டாக? அப்போ இதையும் பிரித்து பார்க்குறாங்க. இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, அதாவது குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து விற்பனை செய்கிறோம், வாங்குறோம். அப்போ ட்ரேட் தானே. குட்ஸோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை மட்டும் தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டு எழுதிக்கிறாங்க. என்ன அக்கௌண்ட் போடலாம்? ட்ரேட் அக்கௌண்ட் போடலாமா? ஏன்னா வணிகம் தானே அது, ட்ரேட். அடுத்து இந்த சர்வீசஸ், ரெமிட்டன்ஸ், இதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு பொருள் உற்பத்தி பண்ண கிடையாது, ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், காசு ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இந்த 2 உழைப்பையும் பார்க்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா பொருள் கிடையாது. அப்போ இது என்னது, இன்விசிபிள்ஸ். மீனிங் புரிச்சா? அதாவது ஃபஸ்ட்டு நிறைய கணக்கு இருக்குது, அதில் வந்து ஃபஸ்ட் 2ஆக பிரிச்சிடுறாங்க. தினசரி டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் பிரிச்சிடுறாங்க.
அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் பிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல கரண்ட் அக்கௌண்ட், இதை அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரேட் அக்கௌண்ட். அப்போ அதுக்கு பேர் வைக்கலாம் ட்ரேட் அக்கௌண்ட். அடுத்து இன்விசிபிள். என்ன சொல்ல வரேன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 2 அக்கௌண்ட் இருக்குது. மேபி எக்ஸாம்பிள் கேட்கலாம். இன்விசிபிள்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இன்விசிபிள்ஸ் இருக்குல்ல, அது என்ன அக்கௌண்ட்? கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் கேட்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் தெரியும். அது ஏன் கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறேன்னா சர்வீசஸ் ரெமிட்டன்ஸ்ன்றது எப்பயாவது வராது, அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். மேபி சில பேருக்கு இன்னும் வந்து அந்த டிவிஷன் ஏன்றது டவுட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பேப்பரில் வருது வச்சுக்கலாம், நியூஸ் பேப்பரில் பிஸ்னஸ் பேஜில் வருது. இந்த வருஷம் இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொன்ன மைண்ட் என்ன வருது? கேபிட்டல் கிடையாது, தினசரி டிரான்சாக்ஷனில் இந்தியா சர்ப்ளஸ். ஓகே, அடுத்து என்ன தோணுது? ட்ரேடா என்ன சொல்ல தோணுது இல்லை? எஸ், அதனால் செக் பண்ணி பார்ப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் சொல்கிறாங்க, சரி ஓகே. சர்ப்ளஸ்னா எதில் சர்ப்ளஸ், எதனால் சர்ப்ளஸ்? ட்ரேட் அக்கௌண்ட்னால சர்ப்ளஸா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சர்ப்ளஸான்னு யோசிச்சு பார்க்குறான். அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட ரிசல்ட் என்ன வருதுன்னா, எப்பயுமே இந்தியாவோட ட்ரேட் அக்கௌண்ட் வந்து டெபிசிட்டாக தான் இருக்குது. அதாவது நம்ம அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கம்மி தான். அப்போ இருந்தும் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக காரணம் என்னன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டும் ரெமிட்டன்ஸ் இது வழியாக அதிகமாக காசு உள்ள வருது. ஸோ அதை பிரித்து பார்க்குறாங்க. அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, என்ன பண்ணலாம்? அடுத்த 5 இயர்ஸில் நம்ம ட்ரேட் அக்கௌண்ட்டில் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வழியாக சர்ப்ளஸ் உருவாக்கணும். ஒரு டார்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இப்போ கவர்மெண்டோட பாலிசியை வந்து என்ன கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்காக பிரித்து பார்க்குறத தவிர ட்ரேட் அக்கௌண்ட் அப்படின்னு மெக்கானிக்கல் கிடையாது. அது புரிஞ்சா என்ன சொல்கிற புரியுதுல? அதாவது ஒரு ஃபுல்லாக அக்கௌண்ட் போட்டு ஒரு 1000 டெபிசிட் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண வச்சுக்கலாம். ஒரு $1000 டெபிசிட்டாக வச்சுக்கலாம். அப்போ அந்த 1000 டெபிசிட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படி பார்க்குறதுக்கு முதல்ல யோசிக்கணும். அதாவது இந்தியாவில் எதில் டெபிசிட்டாக இருக்குது? ட்ரேட் அக்கௌண்ட்டா, கேபிட்டல் அக்கௌண்ட்டா? கடைசி 5 இயர்ஸில் இந்தியாவோட எக்கனாமி சரியில்லாதனால யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் டெபிசிட் ஆகிடுச்சா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட் புக் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் இயர் பிஓபியை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட பாலிசி இன்வெஸ்ட் அதிகமாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ரூல்ஸை ஈஸியாக்கணும், அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ இந்த கணக்கு வழக்கு வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணலாம்? குட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாமா, சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்களா அதை இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை பவரோ பண்ணலாமா வேணாமா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது தான் இந்த பிஓபியோட அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் இது புரிஞ்சா பேப்பரில் புரிஞ்சிருக்கும் அங்கே சொல்கிறேன். பேப்பரில் பார்க்குறீங்க இந்தியாவோட பிஓபி வந்து சர்ப்ளஸாக இருக்குன்னு அர்த்தம். இது ஃபுல்லாகவே சர்ப்ளஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக ஜென்ரலாக ஆவரேஜாக போட்டால் சர்ப்ளஸ் ஓகே. பட் மேபி இந்தியாவோட பிஓபி சர்ப்ளஸாக இருந்தும் ட்ரேட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கலாம். இந்த அக்கௌண்ட் பார்த்தோம்ல அது இன்விசிபிள், அது சர்ப்ளஸாக இருக்கலாம். அதாவது பிஓபி சர்ப்ளஸாக இருக்குன்னா மேபி எப்படி இருக்கலாம்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டெய்லி ட்ரான்சாக்ஷன், அது டெபிசிட்டாக இருக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால மேபி சர்ப்ளஸாக இருக்கலாம். அதாவது இங்கே டெபிசிட் ஆயிருந்தோம், இங்கே சர்ப்ளஸ் வந்ததுனால பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் வந்துருக்கு. அப்போ பிஓபி சர்ப்ளஸ்னா எல்லாமே சர்ப்ளஸ் மைண்டில் வச்சுக்கூடாது, அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எந்த அக்கௌண்ட்ல சர்ப்ளஸ். ஒருவேளை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா அதில் எது ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம்ல, அதுக்காக டிவிஷன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான கொஸ்டின் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பிஓபி அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸாக இருக்குது, நல்லது தான். ஓகே, எந்த அக்கௌண்ட் சர்ப்ளஸாக இருக்கிறது இந்தியாவுக்கு பெட்டர்? கரண்ட் அக்கௌண்ட்டா, கேபிட்டல் அக்கௌண்ட்டா? மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வரது நல்லது தான், சர்ப்ளஸ் வரது நல்லது தான். பட் எந்த சேவிங்ஸ் இந்தியாவுக்கு எப்போதுமே நல்லது? கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுறோம்ல, டெய்லியும் தினசரி டிரான்சாக்ட் பண்ணுறோம்ல, கொஞ்சம் காசாக எக்ஸ்போர்ட் பண்ணி காசு வருதுல, அதில் வர்ற சேவிங் யூஸ்ஃபுல்லாக? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதில் வரதுல சர்ப்ளஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக கேட்டால் கேபிட்டல் அக்கௌண்ட் வழியாக ஒரு சர்ப்ளஸ் இருக்குதுல, இதுதான் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த காசு இருக்குல்ல, இது எப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒருத்தன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், கம்பெனி ஆரம்பித்து வேலை கொடுத்துருக்குறான், நம்ம சம்பாதிக்கிறோம். கரெக்டாக? அப்போ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு ஃபாரினர் வந்து ஒரு பிரெட்டை வந்து நமக்கு அனுப்புற வச்சுக்கலாம். அந்த பிரெட்டை என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது தினசரி நடக்கிற டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இதை சர்ப்ளஸ் வந்து அடுத்த மாதம் அந்த பொருள் உற்பத்தி பண்ணலன்னா ஆஃப் ஆகிடலாம். பட் ஒருத்தன் வந்து கம்பெனி ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு இந்தியாவுக்குள்ள வராங்கன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நிறைய கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வர சர்ப்ளஸ் இருக்குல்ல, இது அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்தியாவுக்குள்ள காசு இருக்கும். அதுக்கு புரிச்சா? ஸோ ஒரு பொருள் டிரான்சாக்ஷன் வழியாக வர காசை விட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக வர காசு தான் லாங் டேர்மாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்தியாவோட ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பிஓபி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக இருக்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு பெட்டர். ரெண்டுமே முக்கியம் தான், கரண்ட் அக்கௌண்ட்லேயே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். பட் ரெண்டுத்துல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா கேபிட்டல் அக்கௌண்ட். லாஜிக் புரிச்சுல? எஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வி நீட் சர்ப்ளஸ், கரெக்ட். பட் ஸ்டேபிள் சர்ப்ளஸ் முக்கியம். அதாவது எப்பொழுதுமே அந்த அமௌண்ட் வரணும். எப்போதும் வரணும்னா கம்பெனி ஆரம்பிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், அட்லீஸ்ட் அடுத்த 50 வருஷத்துக்கு வெளியே போக மாட்டான், இந்த காசு அப்படியே இருக்கும். பட் நம்ம ஒருத்தவங்க கூட வந்து ட்ரேட் பண்ணுறோம் வச்சுக்கலாம், இந்த வெங்காயம் வாங்குறோம் வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து இல்லை இன்னைக்கு விலை அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன், இல்லை உங்கள் ஊரில் நான் தர மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இது வழியாக ஒரு லாபத்தை விட கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாளைக்கு அந்த டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஸ்ட்ராங் ஆகலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ரிஸ்க் இருக்குது. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, நீங்கள் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதில் காசு வருது, டாலர்ஸில் வருது. ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணல, மற்ற பொருளை என்ன பண்ணிருப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ காசு வரும். நல்லா யோசிங்களேன், ஒரு 100 கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட பொலிட்டிக்கு சரியில்லை,
இல்லை என்வரான்மெண்ட் சரியில்லை சொல்லிட்டு இந்த எல்லா கம்பெனி க்ளோஸ் பண்ணுறது என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் போயிடும். அதே மாதிரி வெளியே போகும்போதும் அவங்க காசை எடுத்து போயிடுவாங்களா? அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒருவேளை இந்த கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா பல்க் ஆஃப் அமௌண்ட் வெளியே போயிடும், ரிஸ்க் அதிகம். என்ன சொல்கிற புரிஞ்சா? எஸ். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு பொருள் ஒருத்தவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். நமக்கு ஒரு பொருள் தரானா அவன் நமக்கு அந்த பொருள் தரலாம் கூட இன்னொரு கண்ட்ரி கேட்டு அந்த பொருள் வாங்கிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில். ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ஒருத்தன் கம்பெனி ஆரம்பிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்ல நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு 1000 வேலை செய்கிறாங்க. திடீர்னு எனக்கு பிடிக்கல வெளியே போயிட்டாருன்னா 1000 பேருக்கு நஷ்டம். இந்தியாவோட எக்கனாமியில் அந்த டாலர்ஸ் லாபம் வெளியே போயிடுமா? என்ன சொல்ல வரேன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் வழியாக வரது தான் ஸ்டெபிலிட்டி. பட் மேபி சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணலாம், பிடிக்காம வெளியேவும் போகலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அட்ராக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கார வெளியே போகாத மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை இந்தியா உருவாக்கி தரணும். அவங்கள வந்து டேக்ஸை வந்து கம்மியாக பே பண்ண சொல்லலாம். இது ஒரு பண்ணலாம். இன்னொன்று பண்ணலாம், ரெகுலேட் பண்ண முடியும். அதாவது நீ இந்தியாவுக்குள்ளே கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது, திடீர்னு இந்த வருஷம் போகணும்னு சொல்கிறேன், வாய்ப்பு கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம். இந்தியாவுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா 1 இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் போகக்கூடாது, கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலாம்ல. எஸ். ஸோ அகைன் சொல்கிறேன், நாம் ஏன் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டாபிக் மட்டும் அகைன் டீட்டெயில்டாக பார்க்குறோன்னா, 1990s இந்தியாவோட பேலன்ஸ் இருக்குல்ல, அதாவது டாலரோட பேலன்ஸ், அதனால் பேமெண்ட்டு நம்மகிட்ட எவ்வளோ டாலர்ஸ் இருக்கோ வச்சுன்னா பே பண்ண முடியும். அந்த டாலரோட பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அதாவது நம்மகிட்ட இருக்க டாலர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு மட்டும்தான் நமக்கு தேவையான இம்போர்ட். நம்ம மோஸ்ட்லி என்ன பொருள் வாங்குவோம், ஆயில் வாங்குவோமா, க்ரூட் ஆயில், வண்டிக்கு தேவையான க்ரூட் ஆயில் வாங்குவோம். கோல்டு இம்போர்ட் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் கோல்டு வந்து கம்மி தான், இம்போர்ட் தான் பண்ணுவோம். 3வது முக்கியமானது வந்து எடிபிள் ஆயில், நம்ம சாப்பிட்றதுக்கான ஆயில் இருக்குல்ல, இந்த 3 தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது. அப்போ இதை வாங்குறதுக்கு நமக்கு என்ன தேவை, டாலர்ஸ் தேவையில்ல. அப்போ அந்த இம்போர்ட் வாங்குறதுக்காக நம்மகிட்ட இந்த காசே வந்து 2 வாரத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அப்போது 1 மாதத்துக்கு கூட ஸ்டேபிளாக நம்மளால் இந்தியா இருக்க முடியாதுல்ல. எஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்தியாவுடைய பிஓபி எப்படி இருக்குது, ரைஸ் சொல்லலாமா? அதாவது இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிக்கு பே பண்ணுறதுக்கான காசு பேலன்ஸ் வந்து டாலர்ஸ் வந்து ஜஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுதான் இந்தியாவோட ஸ்டேட்டஸ். அப்போது இவ்வளோ வீக் ஆனதுக்கான காரணங்கள் என்ன, எங்கே மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணலையா, இல்லை இன்வெஸ்ட் சுத்தமாக இல்லையா, அனலைஸ் பண்ணுவாங்களே. எஸ். ஸோ அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவோட பிஓபி ஃபஸ்ட் அது ரைஸாக இருக்கா? ஓகே, வேறு வழியே இல்லை, 2 வாரத்துக்கு மட்டும் தான் இருக்குது காசு, அதை வச்சு தான் பொருள் வாங்க முடியும். என்ன பண்ணலாம், கடன் வாங்கணுமா? ஸோ இந்தியா என்ன பண்ணுதுன்னா, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF கிட்ட இருந்து கடன் வாங்குது. எனக்கு டெம்பரரியாக டாலர்ஸ் கடன் கொடுங்க, அதை வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கப்புறம் திருப்பி கொடுத்து சொல்லுது. IMF என்ன பண்ணுது, ஓகே டாலர்ஸ் கொடுத்துட்றேன், ஓகே யூஸ் பண்ணிக்கோ, பட் நீ திரும்பி தருவதுக்கான ப்ரூஃப் என்ன? அதாவது நீயே வந்து உங்ககிட்ட 2 வாரத்துக்கு மட்டும் தான் காசு இருக்குது அப்படின்னு அர்த்தம், இந்தியாவோட எக்கானமி டீஸ்டெபிலைஸ் ஆக போகுது, அதாவது பொருளாதாரம் விட போகுது. அப்போது வீக்காக இருக்கிற ஒரு எக்கானமி கிட்ட நான் காசு கொடுத்தா திருப்பி எப்படி வரும் நான் நம்புறது. அப்போது நீ ஸ்ட்ராங் ஆகணும்னா சில விஷயங்களை பண்ணு, சில ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உன்னோட எக்கானமி என்னாகும், ஸ்ட்ராங். அதாவது உங்களுக்கு டாலர்ஸ் எப்படி இருக்கு, கம்மியாக இருக்கா, அப்போ அதிகமாக டாலர் சம்பாதிக்கணுமா, அதிகமான டாலர் சம்பாதிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் உனக்கு என்ன பண்ணலாம், சம்பாரிச்சிக்கலாம், நான் தர கடன் என்ன பண்ண முடியும், திருப்பி தர முடியும். அந்த ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இது வரைக்கும் இந்தியா வந்து எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உற்பத்தி பண்ணிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்தியா அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும். நீ எவ்வளோ பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டாலர்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னோட எக்கனாமியை ஓப்பன் ஆக்கு, அதாவது உனக்குள்ளே நீ உற்பத்தி பண்ணிட்டு இருக்க உன் பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு, குளோபலைஸ்ட் ஆக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிஷன். 2வது, அது மட்டும் பத்தாது, ஏன்னா இது கரண்ட் அக்கௌண்ட் தான், கரெக்டாக. உனக்கு லாங் டேர்மாக நீ ஸ்டேபிள் ஆகணும்னா உன்னோட எக்கனாமியை அகைன் ஓப்பன் ஆகு. அதாவது மற்ற ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டாலர்ஸ் வந்து உள்ள தருவாங்க. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் உருவாக்கு, எக்கனாமி ஓப்பன் ஆக்கு. இது பண்ணால் நீ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டாலர்ஸ் வந்துடும். நீ மற்ற கண்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ணாலே போதும், மற்ற கம்பெனிஸ் வந்து இந்தியான்றது ஹியூஜ் மார்க்கெட்டு, கண்டிப்பாக எல்லாரும் கம்பெனிஸ் வைப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் வரும், அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி ஆரம்பிக்க டாலர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ உன் டாலர்ஸ் ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும், முதல்ல அந்த கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் என்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணுமா. நீ அதிகமாக டேக்ஸ் வைக்கிற, ரூல்ஸ் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க. அப்போ ரூல்ஸ் என்ன பண்ண, ஈஸி ஆக்கு, லிபரலைஸ் ஆக்கு, கரெக்டாக. அப்போ எல்லா ரிஃபார்ம்ஸ் வந்த டைம் 1990s. சிம்பிளாக சொல்லணும்னா குளோபலைசேஷனை நீ அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது இந்தியாவுக்குள்ளே யார் வேணால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உன்னோட எக்கனாமியை ஓப்பன் ஆக்கிக்கோ. ஸோ எப்போ இந்த டைம் 1990ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும்ல, 1990ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள என்ன வருது, மற்ற கண்ட்ரிஸோட ட்ரெஸ் வருது, மியூசிக் வருது, ஃபுட்டு வருது, கல்ச்சர் வருது, கம்பெனிஸ் எல்லாமே வர டைம் இப்போது 1990ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ IMFோட ஐடியாவுக்கு அப்புறம் தான் இந்தியா அந்த டாலர்ஸை வாங்கிட்டு டாலர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்மளுக்கு அதிகமாக டாலர்ஸ் வரும்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். பட் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, பொருள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல, வேறு வழியே இல்லை, கம்பெனிஸ் அலோவ் பண்ணலாம். இப்போ அவங்க அலோவ் பண்ணுறது வழியாக டாலர்ஸ் வரும், நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டோமோ, சிமிலர்லி குளோபலைசேஷன் அர்த்தம் இந்தியா ஓப்பன் பண்ணியாச்சா, இப்போ எல்லா கண்ட்ரிஸ் உள்ள வராங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன வருது, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறோம்,
இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி என்ன பண்ணுறோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் உருவாகுது. ஸோ இந்தியாவுடைய பேலன்ஸ் வந்து க்ரைசிஸில் இருக்குது 1991. அப்படியே இப்போ வந்து 2023. கரெக்டாக இவ்வளோ ஒரு 30 இயர்ஸில் இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், $640 பில்லியன். அதாவது 1 பில்லியன்னா 100 கோடி, 10 பில்லியன்னா 1000 கோடி, 100 பில்லியன்னா 10,000 கோடி, 10,000 கோடி டாலர் அளவுக்கு சேவிங்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணலாம், நம்மளால இம்போர்ட் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் சொல்லணும்னா இந்தியாவில் எந்த கண்ட்ரிஸ் கிட்ட அதிகமான டாலர்ஸ் இப்போ இருக்குன்னு லிஸ்ட் வச்சிங்கன்னா இந்தியா 5ஆம் இடத்துல இருக்கும். ரஷ்யா கிட்ட இருக்குது, ஃபஸ்ட் சைனா தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுது. சைனா கிட்ட தான் அதிகமாக டாலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வரலாம், அப்புறம் யூரோப் வரலாம். இப்போ 4வது 5ஆவது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ கிரைசிஸில் இருந்த இந்தியா வந்து இப்போது டாப் 5 கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் அதிகமாக டாலர்ஸ் வச்சுக்கிட்டு ஃபாரெக்ஸ் அதிகமாக வச்சுருக்க கண்ட்ரி லிஸ்ட்டில் இந்தியா வந்துருச்சு. ஓரளவுக்கு யோசிக்க முடியல. இப்போ உங்களோட சைல்டு வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்களே, ஐசிஐசி சிலபஸ்ல, அதாவது சமச்சீரை தாண்டி சிபிஎஸ்சி தாண்டி ஐசிஐசி படிக்கிறாங்களே, அதுக்கான பேக்ரவுண்ட் இதுதான். 1990s நம்ம எக்கனாமி ஓப்பன் பண்ணதுனால ஐசிஐசி சிலபஸ் உள்ள வருது. அதை படிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு காலேஜ் படிக்கிறோம். இது எல்லாமே இதுதான். இங்கிலீஷ் தான் நம்ம தமிழ் வந்து தங்கிலீஷாக மாறினது எல்லாமே பிரிட்டிஷ் டைம்னால கிடையாது. திரும்பியும் 1990s எல்லா கண்ட்ரிஸ் உள்ள வந்து மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணதுனால நமக்கு இங்கிலீஷோட தேவை ஆரம்பிக்குது. அதாவது அந்த எல்லா கம்பெனிஸ்லும் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஸ்கில் மட்டும் பார்த்தாது, லாங்குவேஜ் தேவை. ஏன்னா எல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ், அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரியணும். ஸோ இங்கிலீஷோட அட்ராக்ஷன் எல்லாம் உருவானது காரணம் வந்து 1990s டைமில் இந்தியா எக்கனாமி ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணுறது காரணம் என்னன்னா நம்மளால மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பொருள் வாங்க முடியல, டாலர்ஸ் சுத்தமாக கம்மியாக இருந்துச்சு. ஸோ பிஓபி பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 2-3 ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரிஸோட கன்க்ளூஷன் முக்கியம். ஸோ இந்த சாப்டர் இன்னும் கொஞ்சம் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் முக்கியம். இந்த சாப்டர்லேருந்து பிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டு அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா இப்போ சொல்ல போகிற ஸ்டோரிஸ்லாம் முக்கியம். அந்த ஸ்டோரிஸோட கன்க்ளூஷன் முக்கியம். மெமரி பண்ணாதீங்க, அந்த ஸ்டோரி லாஜிக்காக புரிஞ்சுக்க, அது எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று எழுதுறேன், அது புரிதா சொல்லுங்கள். இதுக்கு என்னங்க மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 வச்சுக்கலாம். இப்போ இவங்கிட்ட வந்து டாலருக்கு வச்சுக்கலாம். ஓகே, இவன் வந்து $1 கொடுத்தா அவனுக்கு $70 கிடைக்கும். ஓகே, ஆப்போசிட் வச்சுக்கலாம். இவன் இருக்கான் இல்லை, $80 இருக்குது, இவன் $70 கொடுத்தா தான் $1 கிடைக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் யாரோட வேல்யூ அதிகம்? இவனோட வேல்யூ அதிகம் தானே. என்ன காரணம்? இவன் இருக்கான் இல்லை, இவன்கிட்ட ருபீஸ் இருக்குது, ஆனால் $1 பத்தாது, $70 கொடுத்தா தான் $1 கிடைக்கும். அப்படின்னு அர்த்தம் இவனோட ருபீஸ் வேல்யூ எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கா, டெப்ரிசியேஷன் சொல்லலாமா? இப்போ அதே எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறேன். இப்போ இந்த நம்பரை கம்பேர் பண்ண முடியுதா இது கூட? இப்போ இன்றைக்கி வச்சுக்கலாம். இப்போ இவன் இருக்கான்ல, சேம் பர்சன் தான், அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு வரான். மார்க்கெட்டுக்கு வந்து டாலர் வாங்க வரான். இன்றைக்கி வந்து இவன் ஜஸ்ட்டு இவன் கிட்ட இருக்கிற $50 கொடுத்தா $1 வாங்கிடலாம். பட் நேற்று எப்படி இருந்துச்சு, அதே பர்சன் வந்து அவன் கிட்ட இருக்கிற $70 கொடுத்தா தான் $1 கிடைக்குமா? இன்றைக்கி $50 கொடுத்தாலே $1 கிடைக்குதா? எஸ். அப்போது நேற்றை விட இன்றைக்கி அவன் ருபீஸ் வேல்யூ என்ன இருக்குது, வேல்யூ அதிகமாக இருக்கா? அப்ரிசியேஷன் சொல்லலாமா? ஃபஸ்ட் இந்த வார்த்தை மீனிங் புரிச்சா? அதாவது உன்னோட கரன்சி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகினா என்ன அர்த்தம்? நீ டாலர் வாங்குறது வந்து உன்னோட கம்மி காசு கொடுத்தே வாங்கிடலாம். இதுவுமே வந்து ரொம்ப அதிகம் தான். நீ $1 வாங்குறதுக்கு $1 கொடுத்து வாங்கணும், அப்போ தான் ஈக்குவாலிட்டி வருது. பட் இருந்தாலும் நேற்று கம்பேர் பண்ணுறதை விட இன்றைக்கி ₹1 வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன, அப்போ எவ்வளோ சேவ் உனக்கு? $20 சேவ் இல்லை. எஸ். அப்படின்னு அர்த்தம் உன்னோட மணிக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சுல. அதாவது நேற்று $7 கொடுத்து தான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன், இன்றைக்கி $50 கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா உன்னோட பர்ச்சேஸ் பவர் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு சேவ் பண்ணுறேன், பிகாஸ் உன்னோட ருபீஸ் வேல்யூ என்ன இருக்குது, அப்ரிஷியேட் இருக்குது. ஃபஸ்ட் இது தெரிஞ்சுட்டீங்களா? எஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன்? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு போச்சுல இது ரெண்டுத்துக்கும். இப்போ அடுத்து சொல்லுங்களேன். இப்போ ஒரு ருபீஸோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னா என்ன காரணம்? திடீர்னு அதாவது மண்டே வந்து வேல்யூ வந்து என்னது, $70 கொடுத்தா வாங்கினேன், அடுத்த நாள் ஆயிடுச்சு $50 கொடுத்தா வாங்க முடியுது, அப்ரிஷியேட் ஆயிடுச்சுல. அப்போ ஒரு ருபீஸோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுது, டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா என்ன ரீசன்னால அப்ரிஷியேட் ஆகும், என்ன ரீசனால டெப்ரிஷியேட் ஆகுது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன். ஸோ முதல் ஸ்டோரி, இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த பிளேஸ் தான் வந்து கரன்சி மார்க்கெட். அதாவது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கரன்சியும் இருக்கிற ஒரு கடை வச்சுக்கலாம். அதில் ருப்பீஸும் இருக்கும், டாலர்ஸும் இருக்கும், எண் இருக்கும், ரென்மின்பி, எல்லாமே எல்லா கரன்சியும் இருக்கிற மார்க்கெட். உங்களுக்கு எந்த கரன்சி தேவையோ அங்கே போய் வாங்கிக்கலாம். எப்படி வந்து வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி கரன்சி மார்க்கெட். கரெக்டாக இவங்க எல்லாரும் இந்தியன்ஸ். இந்த இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. உலகம் முழுக்க அவங்களோட பொருளை வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக என்ன கிடைச்சிருக்கும், நிறைய டாலர்ஸ் கிடைச்சிருக்குமா? இப்போ இந்த இடத்துல எங்கே போவாங்க, அவங்க வாழ்கிற இடம் இது இந்தியாவா? அப்போ இந்தியாவுக்குள்ளே டாலர்ஸை செலவு பண்ண முடியாது. கரெக்டாக அப்போ என்ன பண்ணலாம்னா கரன்சி மார்க்கெட் போவாங்களா, கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு அந்த டாலர்ஸை கொடுத்துட்டு என்ன வாங்குவாங்க, ருபீஸ் வாங்குவாங்களா? ஸோ இந்தியன்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்டோரியில் எதை டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஃபுல்லாக டாலர்ஸ் இருக்குது, அந்த டாலர்ஸ் வேணாம் என்ன பண்ணுறாங்க, கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு எதை வாங்குறாங்க, எதை டிமாண்ட் பண்ணுறாங்க, ருபீஸை டிமாண்ட் பண்ணுறாங்களா? ப்ராஜெக்ட் பண்ணிச்சா? அப்போ நிறைய ருபீஸை டிமாண்ட் பண்ணிங்கன்னா ருபீஸோட வேல்யூ என்ன ஆகிடும், அதிகமாகிடும்ல. நீங்கள் எதை தரீங்க, என்கிட்ட டாலர்ஸ் இருக்குது, டாலர்ஸை வச்சுக்கங்க, எனக்கு என்ன தரீங்க, ருபீஸை கொடுங்க வாங்குறோம்ல. ஸோ இந்தியன்ஸ் எல்லாரும் எதை கொடுத்துட்றாங்க, டாலர்ஸை கொடுத்துட்றாங்களா?
அப்போ அந்த மார்க்கெட் முழுக்க என்ன அதிகமாகிடும், டாலரோட சப்ளை அதிகமாகிடும். எதை வாங்கிக்கிறோம், நம்ம ருபீஸை வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு படிச்சு ஞாபகம் இருக்கா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார்முலா லாஜிக் புரியுதா? எல்லாரும் எதை டிபெண்ட் பண்ணுறாங்க, ருபீஸை டிபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ருபீஸோட வேல்யூ என்ன ஆகிடும், அதிகமாகிடும்ல. எந்த வேல்யூ குறைஞ்சிரும், டாலர் வேல்யூ குறைஞ்சிரும். ஏன் குறையுது, நம்ம கிடைக்கும் டாலர்ஸை வேணாலும் கொடுத்துறோம். அப்போ மார்க்கெட் ஃபுல்லாக என்ன அதிகமாக இருக்கும், டாலர் சப்ளை அதிகமாக இருக்கும். நான் படிச்சிருக்கோம்ல, மார்க்கெட்டில் எந்த பொருளோட சப்ளை அதிகமாக இருக்கோ அது சீப் ஆகிடும்ல. எஸ், எதை டிமாண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதிகமாக டாலர்ஸ் கிடைக்குது, அந்த டாலர்ஸை மார்க்கெட்டில் கொடுத்து ருபீஸ் வாங்கிக்கிறோம். கரெக்டாக, ஏன்னா ருபீஸ் தான் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் இப்படி தான். இந்தியாவோட கரன்சி வேல்யூ என்ன ஆகுது, அப்ரிஷியேட் ஆகுதா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். சேம் இந்தியன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக பொருள் இம்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பொருளை வாங்கிக்கிறாங்க. இந்த பொருளுக்கு என்ன பண்ணும், காசு தரணுமா. அப்போ காசு என்ன பண்ணுவாங்க, கரன்சி மார்க்கெட் போவாங்களா. இந்த இந்தியன்ஸ்க்கு என்ன இருக்கும், ருபீஸ் தானே இருக்கும். அவங்களுக்கு காசுக்கு ருபீஸ் தான். இந்த ருபீஸை கொடுத்துட்டு எதை கேட்குறாங்க, டாலர்ஸ் கேட்குறாங்களா. ஏன் டாலர்ஸ் கேட்குறாங்க, இந்த எல்லா பொருளையும் வாங்குறது டாலர்ஸ் தேவை. அப்போ ருபீஸை கொடுத்துட்டு எதை டிமாண்ட் பண்ணுறாங்க, டாலர் டிமாண்ட் பண்ணுறாங்களா. அப்போ டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால டாலரோட வேல்யூ என்ன ஆகிடும், அப்ரிஷியேட் ஆகுமா. அப்போ எது குறைஞ்சி போச்சு, நம்ம ருபீஸ் வேல்யூ குறைஞ்சி போச்சு, அதாவது டெப்ரிஷியேட் ஆகிடுச்சு. என்ன காரணம், இந்த மார்க்கெட் முழுக்க எது அதிகமாகிடுச்சு, ருபீஸ் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம், நம்ம கையில் இருக்கிற எல்லா ருபீஸையும் கொடுத்து தான் என்ன பண்ணுறோம், டாலர்ஸ் வாங்குறோம். அப்போ மார்க்கெட் முழுக்க ருபீஸ் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால இது சீப் ஆகிடும். எதை டிமாண்ட் பண்ணி வாங்கியாச்சு, டாலர் டிமாண்ட் பண்ணுறோம், அது வேல்யூ ஆகிட்டே இருக்கும், ஒரு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். அது புரிஞ்சா. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணுறதோட நெகட்டிவ் இது ஃபஸ்ட், இது புரிஞ்சா. எஸ், நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணால் நம்ம கரன்சி வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். கரன்சி வேல்யூ குறையிறதால இருக்க பிரச்சனைகள் அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். பட் இது புரிஞ்சுல. ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். அதாவது அந்த ஸ்டோரியிலிருந்து வர கன்க்ளூஷன் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டே கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக யோசிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு கண்ட்ரியோட கரன்சி இருக்குல்ல, கரன்சி வேல்யூ அது குறைஞ்சிச்சுன்னா யாருக்கு ஜாலினா, எக்ஸ்போர்ட்டருக்கு ஜாலி. ஸோ எப்போதுமே ஒரு எக்ஸ்போர்ட் என்ன யோசிப்பாருன்னா, நம்ம கண்ட்ரியோட கரன்சி இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து குறையணும், டெப்ரிஷியேட் ஆகணும்னு யோசிப்பார். அதே ஒரு இம்போர்ட் என்ன யோசிப்பாருன்னா, ஒரு கண்ட்ரியோட வேல்யூ இருக்குல்ல அது அதிகமாக யோசிப்பார். அதாவது கண்ட்ரியோட வேல்யூ வந்து கரன்சி வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆச்சுன்னா யாருக்கு ஜாலினா, யாருக்கு ப்ராஃபிட்னா இம்போர்ட்டுக்கு ப்ராஃபிட். இதான் கன்க்ளூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கன்க்ளூஷன் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எழுதிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் $1 is equal to 70 rupees. இது ஒன்று 100 வச்சுக்கலாம், 100 rupees. இதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் $1 is equal to 50 rupees. ஸோ நேற்று வந்து $1 வாங்குறதுக்கு நீங்கள் 70 rupees கொடுத்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இன்றைக்கி வந்து $100 கொடுத்து தான் அந்த டாலர் வாங்க முடியும். நம்ம கரன்சி வேறு என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கா. ஒரு அடுத்த நாள் வச்சுக்கலாம். அடுத்த நாள் வந்து அகைன் கரன்சி வேறு அதிகமாகிடுச்சு, சூப்பர் ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஜஸ்ட் 50 rupees கொடுத்து $1 வாங்கிடலாம். முந்தின நேரத்தில் எப்படி இருக்கும், 70 rupees கொடுத்தா வாங்க முடியும். பட் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் 50 rupees கொடுத்தே வாங்கிட முடியும். இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக யோசிக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் வச்சுக்கலாம். இம்போர்ட் அதாவது ஃபாரின்லேருந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஓகேவா. இந்த பொருள்லாம் வச்சுக்கலாம், ஆயில் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி ஆயில் தானே வாங்குவோம். ஓகே, இந்த ஆயிலோட ரேட் வந்து $1 வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து இந்த இம்போர்ட்டருக்கு ருபீஸோட வேல்யூ என்னவாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். அதாவது $1 is equal to 70 rupeesனா ஒரு ஹாப்பியா, $1 is equal to 100 rupeesனா ஹாப்பியா, 50 ஹாப்பியா. கண்டிப்பாக இதெல்லாம் ஹாப்பி. ஏன்னா ஜஸ்ட் 50 rupees கொடுத்து $1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு பே பண்ணி என்ன பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை கரன்சி வேலை குறைஞ்சி வச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $1 கொடுத்து 100 வாங்கணும்னா என்ன பண்ணி ஆகணும், இவர்கிட்ட இருக்கிற 100 rupees கொடுத்து, இவர் இந்தியன் தானே, என்னுடைய ருபீஸ் தான் இருக்கும், 100 rupees கொடுத்து என்ன பண்ண முடியும், $1 வாங்க முடியும். லாஜிக் புரிஞ்சா. அப்போ கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் $1 is equal to 200 வச்சுக்கலாம். அப்போது இந்த $1 ஆயில் வாங்குறதுக்கு இவர் கையில் இருக்க $200 காசு கொடுத்து தான் இந்த டாலரை வாங்கி தான் வாங்க முடியும். இப்போ கரன்சி வேலை குறைய இம்போர்ட்டருக்கு என்ன ஆகுது, காஸ்ட்லி ஆகுது இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு $50 கொடுத்து அந்த $1 மாற்றி வாங்குறத விட இப்போ $200 கொடுத்து வாங்குறாங்க. இம்போர்ட் ஆகுது, காஸ்ட்லி ஆகுது. இம்போர்ட் காஸ்ட்லி ஆகிடுச்சுன்னா உங்கள் மார்க்கெட்டில் பொருள் வந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும்ல, அது உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. என்ன வச்சுக்கலாம், ஆயில் வச்சுக்கலாம். இந்த ஆயிலோட ரேட் வந்து 70 rupees வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஆயிலை வாங்குறதுக்கு ஒரு ஃபாரின் காரர், அது US காராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபாரின் ஒருத்தர் வந்து இந்தியாவோட ஆயிலை வந்து வாங்க வராங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவார், அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்பாரா, $1 is 70 rupees. ஓகே, இவருடைய இருக்குது $1 இருக்குது. அந்த $1 கொடுத்தா $1 கொடுத்துட்டு இந்த ஆயில் வாங்கிக்கலாமா, ஏன்னா $1 is 70 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த நாள் வந்து $1 is equal to 200 வச்சுக்கலாம். அப்போ நேற்று வந்து ருபீஸ் வேல்யூ 70, இன்றைக்கி 200, ரொம்ப கம்மியாகிடுச்சு ருபி வேல்யூ. கரெக்டாக. இப்போ அதே ஃபாரின் வந்து இந்த ஆயில் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு தரணும், $1 தர தேவையில்ல, ஏன்னா $1ன்றது 200 rupees. அப்போது ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், 0.5 வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது நேற்றை விட கம்மி காசு கொடுத்து வாங்கிட முடியுதுல்ல. அப்போ என்ன பண்ணுவார் அவர், ஓகே அப்போ $0.5 வந்து 70 rupees வந்துருச்சுன்னா அப்போது வந்து என்ன பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா காசு இருக்குல்ல, $1 கொடுத்து என்ன பண்ணுவார், 2 ஆயில் வாங்குவார். ஏன்னா $1 is equal to 200 rupees தானே. அப்போ 200 மதிப்புலான ஆயில் வாங்கலாம்ல. அப்போது என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இந்தியாவோட கரன்சி வேல்யூ இருக்குல்ல, அது குறையும் போது
ஃபாரினருக்கு வந்து ரேட் ஒன்று தான், நம்ம ஆயிலோட ரேட் ஒன்று தான், பட் கரன்சி வேலை கம்பேர் பண்ணும்போது ஃபாரினருக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா சீப்பாக இருக்கும். அது புரிஞ்சா? இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் எக்ஸ்போர்ட் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கலை, நீங்கள் வைக்கிறீங்க. என்ன வைக்கிறீங்க? சேம் ஆயில் வச்சுக்கலாம். இந்த ஆயிலோட ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 70 rupees வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஆள் வாங்குவாரா? ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஆயில் வாங்குறாரு. இப்போ நீங்கள் தான் ஃபாரினர். ஸோ இந்த ஃபாரினரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க. ஓகே, இவர் கடைக்கு வராரு, ஆயில் ரேட்டு பார்க்குறாரு, 70 rupees போட்டிருக்கு. அப்போ டாலர்ஸாக பே பண்ணுமா? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்க்குறாரு. 70 rupeesன்றது எவ்வளோ? ஈக்குவல் டு $1. ஓகே, இப்போ இந்த ஆயிலை வாங்குறதுக்கு எவ்வளோ காசு கொடுப்பார்? அவர் $1 கொடுப்பார். $1 கொடுத்தாலே அது எவ்வளோ ரேட்? அது 70 rupees ரேட். கரெக்டாக? ஒருவேளை அடுத்த நாள் வச்சுக்கலாம். அடுத்த நாள் கரன்சி வேலை குறைஞ்சி போச்சு. அதாவது $1 is equal to 100 வச்சுக்கலாம். 100 குறைஞ்சி போச்சு. மீனிங் புரிஞ்சா? நேற்று வரைக்கும் $1 கிடைக்கிற 70 rupees. இப்போது $1 வாங்குறதுக்கு 100 rupees தான் வாங்க முடியும். அப்போ கரன்சி வேலை குறைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வராரு. இப்போ நீங்கள் வரீங்க, சேம் ஃபாரினர், இந்தியோட ஆயில் வாங்க வரீங்க. ஓகேவா? உங்கள் பாக்கெட்லேருந்து எவ்வளோ காசு கொடுத்தா போதும்? $1 தரணும் அவசியம் இல்லை, அதில் கம்மியாக கொடுத்தா போதும். ஏன்னா $1ன்றது 100 rupees. இந்த ஆயில் ரேட் என்ன? 70 rupees தானே. கரெக்டாக? அப்போ 0.8 $0.7 கொடுத்தாலே வாங்கிட முடியும். அதுக்கு புரிஞ்சா? இன்றைக்கி நீங்கள் $1 கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இந்தியன் உங்களுக்கு அந்த ஆயிலை கொடுத்துட்டு $1ன்றது இன்றைக்கி 100 rupees, பட் ரேட் வந்து 70 rupees தான், என்ன எக்ஸ்ட்ரா 30 rupees தான் தரணும் உங்களுக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுது? சீப்பாகுதா? ரேட் ஒன்று தான், பட் இந்தியாவோட கரன்சி வேல்யூ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறையும் போது ஃபாரினர்ஸ்க்கு வந்து அந்த பொருள் பார்க்குறதுக்கு சீப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வழக்கமாக வாங்குறத விட அதிகம் பொருள் வாங்குவாங்க. நான் டெய்லியுமே இந்தியாவோட ஆயில் வாங்குறேன். இப்போ எப்பவுமே வந்து $1 is equal to 70 rupees. நான் ஜஸ்ட் $1 கொடுத்து வாங்கிடுவேன், அதான் 70 rupeesக்கு. பட் இன்றைக்கி வந்து $1 வந்து $200 மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? சேம் $1 கொடுத்து என்ன பண்ணுவேன்? 2 ஆயில் வாங்குவோனா 3 ஆயில் வாங்குவோனா? ஏன்னா சீப்பாக இருக்குது. லாஜிக் புரிஞ்சுல? இது கன்க்ளூஷன் என்னன்னா, ஒரு இந்தியன் வந்து எக்ஸ்போர்ட்டராக இருக்கும்போது அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ குறைஞ்சினா ஜாலி. அவருடைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே, அவங்க அதிக பொருள் வாங்கிப்பாங்க. அதாவது அதிகம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ இது வரைக்கும் என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் எழுதுறேன், அந்த எழுதுறத வச்சு என்ன பண்ணுறோன்றது கண்டுபிடிங்க. இந்தியா கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, பிஓபின்னு போடல, கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன். இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ. மீனிங் புரியுதுல? எஸ். எப்போ இன்ஃப்ளோ வரும்? நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளோ வருமா? ஓகே. எப்போ அவுட்ஃப்ளோ வரும்? நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? காசு வெளியே தரணுமா? அவுட்ஃப்ளோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, டெஃபிசிட்டாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு அதிகமாக இன்ஃப்ளோவை விட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 வந்து டெஃபிசிட்டாக இருக்குது, அதாவது இன்ஃப்ளோ கம்மியாக இருக்குங்களா? மீனிங் புரிச்சா? கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அர்த்தம்னா நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த கண்ட்ரி கிட்ட ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பொருளுக்கு பே பண்ணுறது காசு இல்லை. ஏன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணல, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த இன்ஃப்ளோ ஆஃப் டாலர்ஸ் இருக்குல்ல, அது கம்மியாக இருக்குது. பட் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம், காசு கொடுக்கணும். ஒரு $100 டெஃபிசிட்டாக இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? இதை சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ப்போமா? ஒருவேளை இந்தியாவுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குல்ல, கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸ் இருந்தால் ஓகே, அதாவது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டாலர்ஸ் வந்திருந்தால் ஓகே. பட் ஒருவேளை கேபிட்டல் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக இருக்குது, அதாவது அதிகமாக யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரல, பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, நம்ம காசு தான் வெளியே இன்வெஸ்ட் பண்ணிக்க தவிர நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல. இப்போ இதுவும் டெஃபிசிட்டாக ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு, ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ட்ரேட் காசு தரணும், காசு பார்க்குறதுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தேடுறீங்க, சர்ப்ளஸ் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக ஒரு வழியே இல்லை, ஆர்பிக்கிட்டு போயிடுவீங்க. ஆர்பிஐ தான் யார்? ஆர்பிஐ தான் என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தேவையான டாலர்ஸு, அப்புறம் வந்து கோல்டு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஆள் யார்? ஆர்பிஐயா? ஸோ ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லேருந்து, அதாவது அது வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்க டாலர்ஸ்லேருந்து எடுத்து தரலாம். கரெக்டாக? ஸோ அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட காசு இருக்கணும். காசு இல்லை, அப்போது என்ன பண்ணி ஆகணும்? நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். நமக்கு தேவையான பொருள் இருக்குது, வாங்கி ஆகணும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தேடுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் காசு இல்லை, டெஃபிசிட்டாக இருக்குது. வேறு வழியே இல்லை, கவர்மெண்ட் கிட்ட கேட்டு ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆர்பிஐ சேவ் பண்ண கரன்சியை எடுத்து என்ன பண்ணி ஆகணும்? அந்த கண்ட்ரிக்கு கொடுத்தாகணும். ஒருவேளை நம்ம ஆர்பிஐ கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை ஆர்பிஐ தரலன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் சும்மா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரேடுக்காகலாம் கேட்குறீங்க, இது வந்து எமர்ஜென்சி டைம் தான். இப்போயும் எமர்ஜென்சி தான், உங்கள்கிட்ட காசு இல்லை, பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டா வச்சுக்கலாம் ஆர்பிஐ. அப்போ என்ன பண்ணுவீங்க? மூணாவது முடிஞ்சு போச்சு. அதாவது கரண்ட் அக்கௌண்ட்லேருந்தே நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம், காசு இருந்துச்சுன்னா. காசு இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்க சர்ப்ளஸ் எது யூஸ் பண்ணிக்கலாம், அதிலும் இல்லை. ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட சர்ப்ளஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம், அது முடியல. நாலாவது என்ன பண்ணலாம்? நீங்களே கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு டாலர்ஸை பை பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருக்கிற டாலர்ஸ்லாம் எதுவுமே இல்லவே இல்லை, அப்போ டாலர்ஸை வாங்கி தான் ஆகணும். எப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து காய்கறி இல்லைன்னா இப்படி காய்கறிவே வாங்குறீங்களோ காசு கொடுத்து, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன கிடையாது, டாலர்ஸ் இல்லை, அப்போ உங்ககிட்ட காசை கொடுத்து டாலர்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ கரன்சி மார்க்கெட்டில் போய் டாலர்ஸை வாங்குறீங்க. ஸோ கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்குறீங்க, உங்களோட ருப்பீஸுக்கும் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்குறீங்க. ஸோ 70 rupees கொடுத்தா ஒரு டாலர் தருவாங்க இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இருந்தால் ஓகே, நம்ம கிட்ட ருப்பீஸை கொடுத்து டாலர்ஸ் வாங்கிக்கலாம். எவ்வளோ பற்றாக்குறது? $100 தேவைன்னா
100 to 70 எவ்வளோ ஒரு அமௌண்ட் வருதா, அதை கொடுத்து வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களோட கரன்சி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப என்ன எடுக்குன்னா டெபிட் ஆகி வச்சுக்கலாம். அதாவது $1 is equal to 1000 rupees. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ருப்பீஸோட வேல்யூ சுத்தமாக குறைஞ்சி போச்சு வச்சுக்கலாம். கரன்சி மார்க்கெட்டில் ஜென்ரலாக இப்போ போய் கொடுத்தீங்கன்னா 70 rupees கொடுத்தீங்கன்னா $1 தருவாங்க வச்சுக்கலாம். பட் இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸாக இருக்குது. அதாவது ருப்பீஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. $1 is equal to 1000 rupees வச்சுக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்தா தான் $1 தருவாங்க. அர்த்தம் கரன்சி வேல்யூ ரொம்ப குறைஞ்சி போச்சு, ருப்பீஸ் வேல்யூ. அப்போது நம்ம ருப்பீஸே கொடுத்தாலும் டாலர்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? இந்தியாவோட கரன்சி வேல்யூ குறைஞ்சி போச்சு. ஸோ சுத்தமாக வேல்யூ இல்லாத ஒரு கரன்சியை அந்த மார்க்கெட்டுக்காரன் ஏன் வாங்கணும்? அது புரிச்சா? நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, டொமேட்டோ வாங்குறீங்க, ருப்பீஸ் தரீங்க, அந்த ருப்பீஸ் இல்லாத நீங்கள் வாங்குவாங்களா? சேம் தான். நம்ம இந்தியாவோட கரன்சி வந்து வேல்யூ சுத்தமாக இல்லாதனால கரன்சி மார்க்கெட்டில் வாங்கலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்கிற புரிஞ்சா? கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிசிட் ஃபர்ஸ்ட் டைம், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட், இன்னும் எக்ஸ்ட்ரீம். RBI கிட்டையும் காசு இல்லை. 3வது 4வது கரன்சி மார்க்கெட்லேயும் நம்ம காசு கொடுத்தா மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம கரன்சி வேலை என்ன இருக்குது? ஆல்ரெடி ரொம்ப டெபிசிட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நிறைய கடை வாங்கி ரொம்ப வேல்யூ குறைஞ்சதுனால இப்போ அகைன் கடன் தர மாட்டேங்கிறாங்க. வேறு என்ன பண்ணி ஆகணும்? ஃபர்ஸ்ட் இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் வந்து சாவரின் டெப்ட் கிரைசிஸ். ஒரு கண்ட்ரி, அதாவது சாவரின் ஒரு கண்ட்ரி வந்து கடனில் மாட்டிக்கிச்சு. அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கான காசு இல்லாமல், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட்ல இருந்து RBI கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாக இருந்து கரன்சி வேல்யூ ரொம்ப வீக் ஆனதுனால கரன்சி மார்க்கெட்லையும் தன்னோட காசு கொடுத்து வாங்க முடியாதனால ஒரு கடனில் மாட்டிக்கிச்சு. இந்த கடன் சுச்சுவேஷனில் காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? IMF வேர்ல்டு பேங்கா? அது விஷயம் கிடையாது இப்போதைக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கணும்னா எந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் இன்டர்வென் பண்ணி இந்த மாதிரி சாவரின் டெப்ட் லெவலுக்கு போகாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்லாம் பார்த்துக்கணும். பட் அது வந்து சில்லற தான். நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் தான் பண்ணுறோம், ரெடியே கிடையாது. கரெக்டாக அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணல. அப்போ டாலர்ஸ் இங்கே வந்து டெபிசிட்டாக இருக்கும். ஒரே வழி கேபிட்டல் அக்கௌண்ட் தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக டாலர்ஸ் அதிகமாக உள்ள வரும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சர்ப்ளஸ் அதிகமாக்கி தான் ஆகணும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது. நம்ம அதிகமாக பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ தான் பண்ணுறோம். ஸோ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அது பாசிபிலிட்டி கிடையாது. அதை விட முக்கியமானது இந்தியான்றது ஹியூஜ் மார்க்கெட். இப்போதைக்கு ஒரே வழி கேபிட்டல் அக்கௌண்ட் தான். அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து அலோவ் பண்ண வழியாக டாலர்ஸ் வரும். ஸோ இது டாலர்ஸ் இந்த என்ன ஆகிடும்? ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சேவ் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, ஒரு கண்ட்ரிக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ முக்கியன்றது தெரியுதா? அடுத்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் நம்ம எதை சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RBI கிட்ட வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு சொல்கிறோம்ல. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் எதெல்லாம் எடுத்து வச்சிருந்தா அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபாரின் கரன்சிஸ். அதாவது எல்லா கண்ட்ரியோட முக்கியமான கரன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர்ஸ் வச்சுக்கலாம், ரெட்மன்பி வச்சுக்கலாம், யுவான் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச டாலர்ஸ் தான். பட் சொல்கிறேன், எதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் வரும் அப்படின்னா மற்ற முக்கியமான கண்ட்ரிஸோட கரன்சிஸ் சொல்லுவாங்களே, அதுதான் ஃபஸ்ட்டு. அதை எப்படின்னு சொல்லலாம்? FCAன்னு சொல்லுவாங்க சில பேர். அதாவது ஃபாரின் கரன்சி அசட்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ன்றது மற்ற கரன்சியோட அசட்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. இது வச்சிருக்கோம் RBI. ரெண்டாவது ஃபாரின் செக்யூரிட்டிஸ். அது எல்லாமே கரன்சி வச்சிருக்காரு. சிலது வந்து மற்ற கண்ட்ரியோட ஷேர்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஷேர் வழியாக லாபம் வரும்ல. ஸோ ஃபாரின் செக்யூரிட்டிஸ் இது ஒன்று. மூணாவது வந்து கோல்டு. விலைக்கு தெரியும். ஸோ கோல்டுன்னு ஒரு சேஃப்டி தானே. அந்த கோல்டு விற்றா என்ன வாங்கிக்கலாம்? டாலர்ஸ் வாங்கிக்கலாம்ல. ஸோ இதெல்லாமே RBI கிட்ட இருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RBI கிட்ட வந்து நம்ம படித்தோம்ல, ஒரு $400 பில்லியன் இருக்குன்னா எதெல்லாம் இருக்கும்? டாலர்ஸ் இருக்கும், மற்ற கரன்சிஸ் இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருக்கும், கோல்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான். ப்ளஸ் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஆஃப் IMF. மீனிங் புரிச்சா? அதாவது உங்களுக்கு தெரியும்ல, IMFன்றது என்னது? ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து ரன் ஆகிறதுக்கு எல்லாரும் காசு தருவாங்களே. ஸோ இந்தியாவும் காசு தரும், எல்லா கண்ட்ரியும் காசு தருவாங்க. நாம் எந்த அளவுக்கு காசு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு எப்போ தேவையோ IMF கிட்ட எடுத்துக்கலாம். டிராயிங்னா எடுத்துக்கலாம், ஸ்பெஷலாக எப்போ தேவையோ எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். லாஸ்ட் 5வது பாயிண்ட், IMFோட ரிசர்வ் ட்ரான்ஸ் சொல்லலாம், இல்லைனா கோல்டு சொல்லலாம். கோல்டு ட்ரான்ஸ். அதாவது நாம் எப்படி வந்து பேங்க்ல காசு எடுத்து வச்சுப்போமோ அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணும்? IMFல கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கும். ரிசர்வ் ட்ரான்ஸ் மோஸ்ட் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு கோல்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 5 சேர்த்து தான் ஒரு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஸோ இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக இருக்குன்னா இது எல்லாமே தான் அர்த்தம். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக பேசல. ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியல, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு IMF பற்றி ஒரு தனி வீடியோ இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு காசு தேவை, இல்லை கோல்டு தேவை அப்படின்னா நம்ம சேவ் பண்ண கோல்டுக்கு சேவ் பண்ண காசு IMF எடுத்துக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வருஷம் IMFக்கு வந்து காசு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக நமக்கு எமர்ஜென்சி அப்போ சர்டன் பர்சன்டேஜ் ரேஷனாக பண்ணிக்கலாம், காசு எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் பண்ணி குறிச்சா இதை நம்ம ரிசர்வ் பண்ணதை எடுத்துக்கிறோம். இது வந்து IMF கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால IMF என்ன பண்ணுது? நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து காசு தரும். இது 5 சேர்த்து தான் ஒரு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இதெல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ பார்த்தோம்? நம்ம $648 பில்லியன் அளவுக்கு இந்தியா கிட்ட இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஞாபகம் இருக்கா? நம்மளோட BOP வந்து
கிரைசிஸாக இருந்துச்சா 1990s. 2024 இது 2024-23 டேட்டா படி இவ்வளோ வந்திருக்கு. அதாவது டாப் குளோபல் கண்ட்ரீஸில் 4th லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தது தானே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சைனா பார்த்தோமா, ரஷ்யா மேபி இருக்கலாம், ஜப்பான் வரும், அப்புறம் 4வது வந்து இந்தியா தான். கண்ட்ரியா இந்தியா தான், இல்லை வந்து வேற ஒன்று சொல்லணும்னா யூரோப்பியன் யூனியன் சொல்லலாம். ஸோ சைனா, ரஷ்யா, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன், லாஸ்ட்டாக வந்து இந்தியா. இவங்ககிட்ட தான் அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது. ஸோ இந்தியாவோட அமௌண்ட் இப்போ வந்து 648 பில்லியன். அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒரு சைக்கிள் மாதிரி சொல்கிறேன், அது அப்படியே புரிஞ்சுக்கு. இந்தியாவோடைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது வந்து டெபிசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டெபிசிட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட வந்து கரண்ட் அக்கௌண்ட் வழியாக வந்த அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, டாலர்ஸ், அது கம்மியாக இருக்கா? ஸோ ஒரு கண்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் என்ன ஆகுது? குறையுதா? ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஒரு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறையுதுன்னா அந்த கண்ட்ரியோட ருப்பி வேல்யூ என்ன ஆகும்? அதாவது கரன்சி வேல்யூ என்ன ஆகும்? குறைஞ்சிருந்தேன். ஏன்னா அவங்க டாலர்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நீ ஏதாவது பொருளை இம்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு டாலர்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்? உன்னோட காசை வந்து மார்க்கெட்டில் கொடுப்பியா? மார்க்கெட்டில் கொடுத்துட்டு டாலரை டிமாண்ட் பண்ணுவேன். அப்போ உன் காசை கொடுத்துட்டு டாலர் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனால டாலர் விலை அதிகமாகிடும், உன் கரன்சி என்ன ஆகிடும்? குறைஞ்சிருந்தேன். லாஜிக் புரிஞ்சுல? எஸ். கரன்சி மார்க்கெட்டில் உன்னோட கரன்சி நீ கொடுத்துட்ற. அப்போ டிமாண்ட் சப்ளை ஃபார்முலா படி மார்க்கெட்டில் அதிகமாக எது அதிகமாக இருக்கும்? உன்னோட கரன்சி சப்ளை அதிகமாக இருக்கும். அப்போ சீப் ஆகிடும். உனக்கு புரியுதுல? ஸோ அகைன் சொல்லலாம், ஒரு கண்ட்ரியோட கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிசிட் ஆகிட்டுச்சுன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிட்டு இருக்குமா? ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சினா கரன்சியோட வேல்யூ குறையுமா? கரன்சியோட வேல்யூ குறைஞ்சினா இம்போர்ட் என்ன ஆகும்? நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா பொருளும் காஸ்ட்லி ஆகிடும்ல. அதாவது நேற்று வந்து $1 இருக்குன்னா ஜஸ்ட் 50 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா அதிகமான காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நாமளே அதிகமாக காசு கொடுத்து தான் வாங்குறோம்னா நம்ம மார்க்கெட்டில் விற்கும்போது என்ன ஆகும்? மக்களுக்கு காசு அதிகமாகும்ல. ஸோ எப்போல்லாம் கரன்சி வேல்யூ குறையுதோ, டெப்ரிஷியேட் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும், காஸ்ட்லி ஆகிடும். அப்போ இம்போர்ட் காஸ்ட்லி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குமா? ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுற பொருளே காஸ்ட்லி ஆகிடுச்சு. என்ன காரணம்? அதிகமான கரன்சி கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ அதிகமான கரன்சி கொடுத்து இம்போர்ட் பண்ணுறோம்னா நம்ம பொருளை விற்கும்போது அதிகமான காசு கொடுத்து விற்போம். அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குமா? லாஜிக் புரியுதுல? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மகிட்ட டாலர்ஸ் கம்மியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த லைன் கேட்பாங்க. ஒரு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கா? இருந்தால் வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் கேட்டால் இம்போர்ட் அதிகமாக பண்ணும்போது காஸ்ட்லி ஆகிடும். இம்போர்ட் காஸ்ட்லினா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சொல்லும் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஓகேவா? மக்களால் பொருள் வாங்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்களா? அதாவது அந்த பொருளோட பாதி விலை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிங்க, மிச்ச பாதி நான் என்ன பண்ணுறேன், நானே தர சொல்லுமா கவர்மெண்ட்டை? அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன உருவாகுது? கடன் அதிகமாக உருவாகுமா? லாஜிக் புரிச்சா? கவர்மெண்டோட டேக்ஸ் பண்ணி என்ன பண்ணுது? உங்களால் ஒரு பொருள் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அது காசு கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. லாஜிக் புரிச்சா? ஒரு சிலிண்டர் விலை 1000 ரூபாய்னா நீ 500 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ, மிச்சம் என்ன பண்ணுறேன், நானே அக்கௌண்ட்டில் போட்டுறேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. என்ன காரணம்? சப்சிடி கொடுக்குது. கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணுதுன்னா அப்போ அது கையில் காசு கம்மியாகுதா? அப்போ என்ன, அது கடன் வாங்குமா? அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன ஆகும்? அதிகமாகிடுமா? எஸ். லாஜிக் புரிச்சா? இதுக்கு பேர் தான் வந்து ட்வின் டெபிசிட். ஒரு கண்ட்ரியில் 2 டெபிசிட் இருக்குது, அது லிங்க் ஆகிருக்கு, அது 2 உருவாயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து பிரச்சனையாகும். அதாவது நமக்கு ஒரு நம்ம இந்தியான்றது ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங்னஸ் எது தேவைப்படுது? டாலர்ஸ் தேவைப்படுது. இதுதான் கேபிட்டலிஸ்டோட முக்கியமான பாலிடிக்ஸ். டாலர்ஸ் இல்லைனா இதுக்கப்புறம், ஏன்னா இந்தியா என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ ஒரு கண்ட்ரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி பாலிடிக்ஸில் இருந்தாலும் டாலர்ஸ் முக்கியம். ஸோ டாலர்ஸோட இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாலரை டிமாண்ட் பண்ணி வாங்குவோம், கரன்சி வேலை குறைஞ்சிரும். கரன்சி வேலை குறைஞ்சின்னா இம்போர்ட் காஸ்ட்லி ஆகிடும். இம்போர்ட் காஸ்ட்லி ஆச்சு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன்னா பொருளோட விலைலாம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அதை கலைஞ்சிரும். கவர்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகும்னா பொருளோட விலை குறைக்கும். எப்படி குறைக்கும்? நமக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் காசு போடும், சப்சிடி போடும். அப்போ அதிகமாக காசு இப்படி செலவு பண்ணிட்டே இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது. அப்போ பட்ஜெட்டில் என்ன பண்ணும்? பற்றாக்குறையாக இருக்கும். அப்போ பட்ஜெட்டில் நமக்கு காசு தரதுக்கு கடன் வாங்கி போடும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகிடும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் லீட்ஸ் டு ஃபிஸ்கல் டெபிசிட். இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன போடல? கேபிட்டல் அக்கௌண்ட் போடல, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் போடல, ஓகே? கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ட்வின் டெபிசிட் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் ரெண்டும் பற்றாக்குறை அதிகமாகச்சுன்னா அதனால் அது ட்வின் டெபிசிட். உனக்கு புரிச்சுல? இப்போ அடுத்து நல்லா யோசிங்களேன். ஒரு கண்ட்ரியோட ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே ஃபாரின்காரங்க இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும்ல. லாஜிக் புரிஞ்சா? சரி, இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள வருது இல்லை, இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்குதுன்னா அந்த கம்பெனி வந்து டாலர்ஸ் உள்ள எடுத்து வருமா? பட் எல்லா காசும் எடுத்து வராது. எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ அந்த கண்ட்ரியோட பேங்க்கை டிபெண்ட் பண்ணி தான் வரும். அந்த பேங்க்கில் லோன் கேட்கும். இப்போது அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டே ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்குன்னா அப்போ மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் SBI, எல்லா பேங்க்ஸுமே யார் கடன் கொடுக்கும்? கவர்மெண்ட் தான் கடன் கொடுக்கும், கரெக்டாக? அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் ஒரு கண்ட்ரியில் வரும்போது அந்த கண்ட்ரியோட ஃபிஸ்கல் பாலிசி எப்படின்னு பார்ப்பாங்க. அதுவே பற்றாக்குறை இருக்குன்னா அதுவே என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸும் கடன் வாங்கியிருக்கும். ஸோ கவர்மெண்ட்டே கடன் வாங்கி தான் செலவு பண்ணுதுன்னா உள்ளே வர ஃபாரின் கம்பெனிஸால் பேங்க் கடன் வாங்க முடியாது. பேங்க்கில் கடன் வாங்க முடியலன்னா அந்த ஊரில் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்ட்ரியில் இதுக்கப்புறம் வந்து பேங்க்லேருந்து காசு வாங்க முடியாது, கவர்மெண்ட் எல்லா காசும் வாங்கிக்கும், எனக்கு டெபிசிட்டாக இருக்குது, நான் வேறு கண்ட்ரிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற கம்பெனி என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணி வெளியே போயிடுவாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது அவுட் ஃப்ளோ ஆகிடும். இன்ஃப்ளோ குறைஞ்சிரும், அவுட் ஃப்ளோ அதிகமாகிடும். இது ஃபுல்லாக ஒரு சைக்கிள்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு கான்செப்ட் கொஸ்டின் கேட்குறேன், ரிவிஷன் மாதிரி டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. டிவேல்யூவேஷன் அர்த்தம் ஓசி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா தன்னோட கரன்சியை வந்து டிவேல்யூ பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுவா வாலண்டரியா மார்க்கெட்டுக்குள்ள வந்து கரன்சியோட வேல்யூ குறைக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து $1 = 75 இருக்குன்னா டிவேல்யூஷன் என்ன ஆகும்? $1 = 80 வச்சுக்கலாமா? லாஜிக் புரிஞ்சா? எஸ். நேற்று வந்து $1 வந்து 75 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். பட் இன்னைக்கு என்ன ஆகும்? நம்ம கரன்சி வேல்யூ குறைஞ்சு போச்சு. 80 ரூபா கொடுத்து தான் இதை வாங்க முடியும். நம்மளோட பர்ச்சேசிங் பவர் ஆகுது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுத்து தான் $4 வாங்குற மாதிரி இருக்கு. பட் இது வந்து பிளான் பண்ணி யார் வாங்குறா? கவர்மெண்ட்டே நம்மளோட கரன்சியை டிவேல்யூ பண்ணுதா? இப்படி டிவேல்யூ பண்ணும்போது யாருக்கு ஜாலி? எக்ஸ்போர்ட்டருக்கு ஜாலியா, இம்போர்ட்டருக்கு ஜாலியா? நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுன்னு கஷ்டம் தான். ஏன்னா வந்து அதிகமான காசு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி இருக்கும், அது தெரியும். அப்போ ஆப்போசிட் அது எக்ஸ்போர்ட்டருக்கு ஹாப்பி தான். கரெக்டாக எப்படி ஹாப்பி? ஆல்ரெடி சொன்னது தான், பட் வேறு ஆங்கிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ எக்ஸ்போர்ட்டர், ஓகேவா? இப்போ இது வந்து நீ ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற. இந்த ஆயிலோட விலை வந்து $1 வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நேற்று வந்து $1 விலை என்ன? 75 rupees. இன்றைக்கி 8 rupees, ஓகேவா? இப்போ இன்றைக்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி நீ வந்து ஆயிலை வைக்கிற, அந்த உங்கள்கிட்ட ஆயில் வாங்குறாருல, அவர் வாங்கிட்டாரு, உங்கள்கிட்ட காசு கொடுத்தாரு, $1 கொடுத்தாரு. இப்போ நீ எங்கே போவேன்? நீ வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க, அப்போ அந்த டாலரை வந்து யூஸ் பண்ண முடியாது. உன் பேங்க்குக்கு போவியா? நம்ம லாஸ்ட்டில் பார்த்தா தான். உன் பேங்க்கில் போய் என்ன பண்ணுவேன்? டாலரை கொடுத்துட்டு ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுவியா? அப்போ அந்த $1 கன்வெர்ட்டபிலிட்டியாக எவ்வளோ காசு கொடுப்பாங்க? 8 rupees கொடுப்பாங்களே. அதுவே நேற்று நீ ஆயில் விற்றுருந்தனா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? பேங்க்கு 75 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா $1 கன்வெர்ட்டபிலிட்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 75, இன்றைக்கி 80. அப்போ கரன்சி வேல்யூ குறைய நாளைக்கு வந்து $1 90 வச்சுக்கலாம். கரன்சி வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு ஜாலி. அதே $1 விற்றுருப்பாரு, அதை வாங்கிட்டு வந்து பேங்க்கில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நேற்று 75 வாங்கிட்டாருன்னா இன்னைக்கு 90 rupees வாங்க முடியும். ஆச்சு புரிஞ்சுல? அதனால் எப்போதும் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து கரன்சியோட வேல்யூ வந்து குறைஞ்சா செம்ம ஜாலி, அது உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக அப்போ ஏன் இந்தியாவுக்கு நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம்? இந்தியாவோட கரன்சி வந்து டிவேல்யூஷன் ஏன் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியான்றது சைனா மாதிரி கிடையாது. சைனா மாதிரி எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரி கிடையாது. அதாவது நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, நம்ம அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ டெஃபிசிட் தான் நமக்கு. அதாவது நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கரன்சி வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கணும். அது புரிஞ்சா? அதாவது $1 = 1 அப்படின்னா தான் ஈஸி. என்ன பண்ணலாம்? ஒரு பொருள் வாங்குறதுக்கு $1 ஜஸ்ட் ₹1 கொடுத்து வாங்கிக்கலாம். மார்க்கெட்டில் விற்கும்போது $2 ரூபாய்க்கு விற்றுடலாம். அதே $1 = 50 வச்சுக்கலாம். அப்போ அதே பொருளை $1 கொடுத்து வாங்குறதுக்கு 50 rupees கொடுத்து வாங்குமா? நீ 50 rupees கொடுத்து வாங்குறேன்னா மார்க்கெட்டில் 60 rupees விற்பேன். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ எப்போதுமே கரன்சி டிவேல்யூ ஆச்சுன்னா யாருக்கு ஹாப்பி? எக்ஸ்போர்ட்டருக்கு ஜாலி. ஏன்னா அந்த $1 அவன் சம்பாரிச்ச காசுக்கு ருப்பி நிறையா கொடுப்பாங்க, அவனுக்கு ஜாலி. பட் இந்தியா எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரி இல்லாதனால, இம்போர்ட்டர் கண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம கரன்சி வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் படிச்ச லாபம் இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாமளாக கவர்மெண்ட்டே உள்ளே வந்து கரன்சி வேல்யூ வந்து டிவேல்யூட் பண்ணுறாங்களா? மார்க்கெட்டே நம்ம கரன்சி வேல்யூ குறைச்சா அதுக்கு பேர் என்னது? டெப்ரிசியேஷனா? மார்க்கெட்டே நம்ம கரன்சி வேல்யூ அதிகமாச்சுன்னா அப்ரிசியேஷனா? கவர்மெண்ட்டே நம்ம கரன்சி வேல்யூ அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ரீவேல்யூஷனா? இந்த 4 டேர்ம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஜஸ்ட் அகைன் ஒரு ஷார்ட் ரிவிஷன் பண்ணேன். பட் ஆக்சுவலாக இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம கரன்சி வந்து டிவேல்யூ பண்ணுறோம் வச்சுக்கலாம். $1 = 70 இருந்ததை 90 மறைச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ யாருக்கு பிரச்சனை? இம்போர்ட்டருக்கு பிரச்சனை தான். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கோ வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கரன்சி வேல்யூ ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதிகமாக காசு கொடுத்தா இம்போர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம இம்போர்ட் பில் எப்படி இருக்கும்? காஸ்ட்லியாக இருக்குமா? அதாவது நேற்று வரைக்கும் கம்மியாக காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்னா இப்போ அதிகமான காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இது ஒன்று. பட் ஆக்சுவலாக ஃபியூச்சர் என்ன ஆகும்னா, எக்ஸ்போர்ட் இருக்காங்களே, எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதிகமாக பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங் அதாவது ஒரு கரன்சி டிவேல்யூ பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இம்போர்ட் என்ன ஆகும்? காஸ்ட்லி ஆகிடுமா? அப்போ இம்போர்ட் காஸ்ட்லி ஆகிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க டாலர்ஸ் என்ன ஆகிடும்? வெளியே போயிடுமா? டெபிசிட்டா? ஸோ டெபிசிட் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பார்த்தோம்ல, டிவேல்யூஷனால யாருக்கு ஜாலி? எக்ஸ்போர்ட்டர் ஜாலியா? நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன வந்துடும்? டாலர்ஸ் வந்துடும்ல. ஸோ இம்போர்ட்டில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும், டெபிசிட்டாக இருந்தாலும், லாங் டேர்மில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மறுபடியும் என்ன வந்துடும்? டாலர்ஸ் வந்துடும். இதுக்கு பேர் வந்து ஜேர்கவ்னு சொல்கிறாங்க. ஜேர்கவ் அகைன் சொல்கிறேன், ஒன் மோர். இப்படி கிராஃப் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய இந்த கிராஃப் இருக்குல்ல, இது கரண்ட் அக்கௌண்ட். இது அதிகமாகிட்டே போச்சுன்னா நமக்கு சர்ப்ளஸ்னு அர்த்தம். ஓகேவா? டிவேல்யூ பண்ணாச்சு கரன்சி. டிவேல்யூ பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் நாள் டிவேல்யூ பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் எப்படி இருக்கும்? காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ கரன்சி இருக்குன்னா அதிகமாக காசு எடுத்து கொடுத்துருவோம். அப்போ கரன்சி வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். கரெக்டாக? அதாவது டாலர்ஸோட அமௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் டேலேருந்து எக்ஸ்போர்ட்டருக்கு ஜாலி தான். எது டிவேல்யூ ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஜாலி தான். ஆனால் நாளைக்கு டிவேல்யூ ஆக போகுதுன்றது யாருக்கு தெரியாது? எக்ஸ்போர்ட்டருக்கு தெரியாது. அப்போ அவன் உற்பத்தி பண்ண பொருளே கம்மியாக தான் இருக்கும். அப்போது டிவேல்யூஷன் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 5 days 10 days வந்து அவங்ககிட்ட பொருள் இருக்காது, அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ அதை என்ன யோசிப்பான்னா, இந்த டிவேல்யூஷன் எத்தனை நாள் இருக்க போகுது? இன்னும் 1 மாதம் இருக்குமான்னு யோசிப்பான். 1 மாதம் இருக்குன்னா அடுத்த ஒரு 1 weekல
ப்ரொடக்ஷன் அதிகமாக்குவோம். ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 10 days ஆகிடும். அந்த 10 daysல அப்போ நமக்கு என்ன இருக்குது, வழக்கமாக எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதுதான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இம்போர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிவேல்யூட் ஆனதுனால அதிகமாக காசு கொடுத்து வாங்குறோமா, டாலர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்க, பொருளை உற்பத்தி பண்ணுறதுனால இப்போ நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்ஃப்ளோ டாலர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கர்வ் இப்படி வந்து இப்படி போயிடும். இந்தியா கிட்ட இருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங் குறையிற மாதிரி இருக்கும் டிவாலி பண்ணும்போது. பட் ஃபியூச்சரில் லாங் டேர்ம் என்ன ஆகிடும்னா நமக்கு வர இன்ஃப்ளோ அதிகமாகிடும். என்ன காரணம், எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரெக்ஸ் அதிகமாக வந்துடும். லாஜிக் புரிஞ்சுல. இந்த கர்வ் பேர் ஜே கர்வ். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், லாஃபர் கர்வ் பார்த்துருக்கோம், பிலிப் கர்வ் பார்த்துருக்கோம். அப்புறம் இருக்குல்ல லாஃபர் கர்வ் அதை பற்றி டாக்ஸேஷன் பற்றியா, ஓகே. பிலிப் கர்வ் அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறாங்க, இது முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு அப்டேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பிரித்தோம், ரெண்டாக பிரித்தோமா, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டா. எஸ், இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த டிவைட் பண்ணுறதுல 3ஆக பிரிச்சிருக்காங்க. சேம் ஐட்டம்ஸ் தான், பட் அதே பாயிண்ட்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேம், அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட். நடுவில் இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னு ஒரு தனி டிவிஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, பெருசாக டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது பிஓபி அக்கௌண்ட்டோட டேட்டாஸை வந்து 3 டிவைட் பண்ணிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இருந்தது, இப்போ 3 டிவைட் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், சேம் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த வார்த்தை மட்டும் நான் வச்சுக்க வேறு தேவையில்லை. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், டேரெக்டாக ஆர்பிஐ சைட்டே வரும். ஸோ இப்போ நான் வந்து 2023 லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு. பட் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த இயர் பார்த்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது சர்ச் பண்ணுங்கள், இந்தியா பிஓபி சர்ச் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டாக இது வருதோ அதை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஆர்பிஐயோட டேட்டா. ஓகேவா, இதில் எல்லாம் படிக்க வேணாம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் இப்போ அதை படிக்கல. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் படிக்கல. இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாக சொல்லல. கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரெக்கார்டட் ஏ டெபிசிட் ஆஃப் $8 billion. அதாவது இந்தியாவுக்கு அப்போ கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிசிட் இருக்குது. எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, $8 billion பற்றாக்குறை இருக்குது. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட ஒரு $8 billion என்ன பண்ணுறோம், அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், டெபிசிட் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2023 2022 கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் இருக்குல்ல 9.2 billion டெபிசிட் இருந்துச்சு. 9.2 இருந்து 8.3 கொஞ்சம் குறைச்சிருக்கும். பட் இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து டெபிசிட்டாக இருக்குது, சர்ப்ளஸ் கிடையாது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் படிங்களேன், சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் grew by 4.2% on year basis, back of rising export of software, export of travel services. So net services receipt increased both sequentially year basis. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருந்தாலும் சர்வீஸ் இருக்குல்ல, அதில் சர்வீஸோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இயர்லி. அதனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கோம். அடுத்த லைன் பாருங்களேன், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிப்ட்ஸ், அதாவது ரெமிட்டன்ஸ் பார்த்தோம்ல அந்த லைன், ரெப்ரசென்டிங் தி ரெமிட்டன்ஸ் பை இந்தியன்ஸ் எம்ப்ளாய்ட் ஓவர்சீஸ். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து வேலை செஞ்சு அனுப்புவாங்களே ரெமிட்டன்ஸ், தட் அமௌண்டட் டு $28 billion and increase in 2.6%. ஸோ ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கா. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் லைன் படிங்களேன், இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் என்ன வருன்றதே போட்டாங்க பாருங்க. நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI தான், டேரெக்டாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களே அந்த இன்வெஸ்ட்மெண்ட், விட்னஸ் an outflow of $0.3 billion as against inflow of $6.2 billion 2023. ஸோ $6 billion உள்ளே வந்திருக்கு, ஒரு $0.3 billion வெளியே போயிருக்கு. ஸோ இன்ஃப்ளோ வந்திருக்கு FDI. அடுத்து பாருங்க, FPI பார்த்தோம் நம்ம இருக்கா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், அதாவது ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில். நெட் இன்ஃப்ளோ வந்து $4.9 billion, லோவர் தேன் $6.5 billion. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் FPI இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். கரெக்டாக 6.5 எங்கே இருக்குது, 4.9 எங்கே இருக்குது. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அனோட்டில் வந்துடும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டெபிசிட்டில் இருக்குது, லாஸ்ட் இயரை விட பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் அந்த டெபிசிட் இருக்குல்ல, பற்றாக்குறை கொஞ்சம் நேரம் ஆகிட்டேன்னு அர்த்தம். இயர்லி குறைஞ்சிட்டே இருக்குன்றதை நான் வச்சுங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட், ஃப்ரீ டைமில் யூடியூப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ராக்சிஸ் IS செகண்ட் சர்ச் பண்ணுங்கள், 2 வீடியோ வரும். அதில் வந்து ஒரு வீடியோ வந்து 1.5 hour வீடியோ இருக்கும், அது ரொம்ப ஓல்டு வீடியோ, ஒரு 2 yearsக்கு முன்னாடி போட்ட வீடியோ. பட் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, என்னன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப லேமன் கான்செப்ட்டில் ரொம்ப சிம்பிளாக நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, அப்புறம் வந்து ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, பர்ச்சேசிங் பவர் பேட்னா என்ன, எப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அஃபிஷியலாக ஃபிக்ஸ் ஆகுது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்றது மேத்தமெட்டிக் கால்குலேஷனோட ஒரு 1 hour வீடியோ போட்டிருப்பேன், அது பாருங்கள். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்னொரு வீடியோ வந்து 30 minutes வீடியோ இருக்குது, அதுலேயும் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் அந்த கான்செப்ட்ஸ்லாம் வரும், அதையும் பார்த்துருங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இதுலேயே. பட் இருந்தாலும் ஃப்ரீ டைமில் பார்க்கலாம்.